ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த ஹாகியோ பரிசுத்தம் அந்த வார்த்தைக்கு எப்ரேமுள்ள ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன்னா, உங்களை அறியாமலே அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போயிடணுங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். குவாதேஷ், குவாதேஷ், அந்த வார்த்தை காதேஷ் பர்னையா, அதை மறக்காதீங்க. பரிசுத்தத்தின் பர்னையா என்றால் எல்லை, பவுண்டரி ஆஃப் ஹோலினஸ். பரிசுத்தத்தின் எல்லையில் மாத்திரம் எப்பவுமே யாரும் விளையாடக்கூடாது. பரிசுத்தத்தில் நான் ரொம்ப தேறிட்டேன்னு யாரும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் எப்போ விளையாடினாங்க அப்போ அவங்க கீழே விழுந்தாங்க. ஏன்னா அந்த எல்லையை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் வேண்டாம், ஈஸியாக போயிடலாம் வெளியே. அந்த பரிசுத்தம் என்ற வட்டத்துக்குள்ளே இருப்பது தான் கஷ்டமே தவிர, வட்டத்தை விட்டு வெளியே போகிறது ரொம்ப எளிதாக நடக்கும். ஆகையினால அந்த பரிசுத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்ன? தேவனை நெருங்கி வாழ்வது. பரிசுத்தத்தின் முதல் படி என்ன? க்ளோஸ் டு காட், தேவனோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். இரண்டாவதாக அவருடைய சமூகத்தை தேடுவது, சீக் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தை தேடுவது. ஒன்று தேவனை நெருங்கி வாழ்வது, இரண்டாவது அவருடைய சமூகத்தை நாடுவது, சீக் ஹிஸ் பிரசன்ஸ். மூன்றாவதாக பி இன் ஹிஸ் ஃபெலோஷிப், அவருடைய ஐக்கியத்தில் நிலைத்து நிற்பது. நான்காவது அவரை போல மாறுவது. பரிசுத்தம் அது ஹாகியோஸா இருக்கட்டும் அல்லது குவாதிஷா இருக்கட்டும், அது வார்த்தையின் அர்த்தம் என்ன? முதல்ல க்ளோஸ் டு காட், தேவனை நெருங்கி. எப்போ நம்ம பரிசுத்தத்தை விலகிறோம் அப்போ என்ன பண்ணோம்னா தேவனை விட்டு வெளியே போகிறோம்னு அர்த்தம். இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் ஓடி போகிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் இழக்கக்கூடாது. தாவீதை கேட்டு பாருங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளி விடாது. ஏன் பத்சேபாள் விஷயத்தை விழுந்த போது அவன் என்ன கேட்குறான்? எதை வேணா எடுத்துருங்க, என்ன அடிச்சுங்க, கொன்னுடுங்க, ஆனால் எதை மாத்திரம் வேண்டாம், உங்கள் பிரசன்னத்தை. ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரசன்னம் போனால் என்ன ஆகும், வேற பிரசன்னம் வரும்னு அவனுக்கு தெரியும். சவுலிடத்தில் தேவனுடைய பிரசன்னம் போன போது ஒரு பொல்லாத வந்து அவனை அலக்கழிச்சது இல்லை. தாவீது அதை பார்த்துருக்கிறான், எந்த அளவுக்கு அதை வேதனைப்படுத்தும் அவன் அறிந்திருந்தான். ஆகவே என்ன பண்ணுறான், இது எதை வேணா பண்ணுங்க என்ன, ஆனால் உங்கள் பிரசன்னத்தை விட்டு மாத்திரம் என்ன பண்ணாதீங்க. மோசையை கேட்டு பாருங்க, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போனா போகட்டும், இல்லைன்னா நான் போக மாட்டேன். வேறு யாரும் காரணம் என்னவென்றால், தேவ ஜனங்களுக்கு முதல்ல தேவனை நெருங்கி வாழ வேண்டும். இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், அவர் சமூகத்தை தேட வேண்டும். உங்களுக்கு தெரியுமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம். அப்படின்னா ஆசாரியன் ஆசீர்வதிக்கும் போது எதை சொல்லணும்? தேவன். அது ஒன்று தெரியும் தானே, சமூகம் என்றால் அர்த்தம் தெரியும் தானே. சமூகம் என்றால் என்ன? முகம், அவ்வளவுதான். அந்த சாவை எடுத்துட்டீங்கன்னா அதான் சமூகத்தில். எதை எடுத்துடணும்? ஆங்கிலத்தில் பாருங்க, இந்த பிரசன்ஸ் போட்டு தெரியுங்களா? ஆங்கிலத்தில் பாருங்க, ஃபேஸ் என்ற வார்த்தை தான் இருக்கும். அந்த பிரசன்ஸ் நம்ம சொல்றோமே, மோசே சொன்னாலும் சமூகம் எனக்கு முன்னாடி, let thy face go before me, உமது முகம் எனக்கு முன்னாக போகட்டும். அப்படின்னா எதை நீங்கள் அன்னைக்கு விரும்பணும்? அவருடைய பிரசன்னத்தை. மூன்றாவதாக அவருடைய ஐக்கியத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை விரும்புவது தான் பரிசுத்தத்தின் மூன்றாவது படி. நாலாவது அந்த பரிசுத்தரை போல மாறுவது பரிசுத்தத்தினுடைய அட்டைன்மெண்ட், அடைகின்ற ஒரு அனுபவம். இந்த நாளும் கண்டிப்பா என்ன செய்யணும்? பரிசுத்தமாக நாம் இருக்க விரும்புகிறோம் என்றால் முதல்ல அவரோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய சமூகத்தை தேடுகின்ற வாழ்க்கை, அவருடைய ஐக்கியத்தில் சந்தோஷப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருவது, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். இதைத்தான் கர்த்தர் ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட மிக முக்கியமாய் எதிர்பார்க்கிறார். அடுத்த தாட் நான் போறேன் பரிசுத்தத்தை பற்றி. இந்த பரிசுத்தத்துக்கு இன்னும் சில கருத்துக்களை நான் சுட்டி காட்டுகிறேன். அந்த ஹோலினஸ் இருக்கு. ஒன்று, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. பரிசுத்தம் என்பது என்ன? காட்ஸ் பிரியாரிட்டி, தேவனுடைய முதன்மையானது. என்ன? எதற்காக கர்த்தர் நம்மை உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டாராம்? நாம் அவருக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள்.
குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோட்டத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்படின்னா இது பிரியாரிட்டி, கர்த்தருடைய முன்னுரிமை. அதற்கு கர்த்தருடைய விசுவாசத்தை பார்க்கிற மேன்மை என்ன? God's priority for his people is holiness. பரிசுத்தம் என்பது தேவ ஜனத்துக்கு தேவன் வைத்திருக்கிற முதன்மையான கருத்து. பிரியாரிட்டி என்றால் அதுதான் எல்லாத்துக்கும் மேல, அதுக்கு சமமாக வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தெரிந்த வசனம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. கவனிச்சிங்களா? கர்த்தர் சிநேகிப்பது தன் ஜனத்தை என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் மாத்திரமே. யூதா ஜனங்களும் தப்பு பண்ணாங்க, இஸ்ரவேலும் தப்பு பண்ணாங்க, எருசலேமும் தவறி போனார்கள். எதுல? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அப்படி என்றால் தேவன் தன் சபையில் நேசிக்கிற, தனது ஊழியர்களில் நேசிக்கிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா? படிப்பு, பணம், அனுபவம், அறிவு, எந்த எபிலிட்டியும் இல்லை. ஒன்லி ஹோலினஸ். பரிசுத்தம் மாத்திரமே கர்த்தர் சிநேகிக்கிற. ஏனென்றால் திஸ் இஸ் த பிரியாரிட்டி, காட்ஸ் பிரியாரிட்டி டு ஹிஸ் பீப்புள். தேவன் தன் ஜனங்கள்ல முன்னுரிமையாக எதிர்பார்ப்பது என்ன? பரிசுத்தம் மாத்திரமே. இரண்டாவது ஒன்றை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம் 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 என்ன எழுதுகிறார்? எதற்காக நீங்கள் பர்பஸ், முதல்ல பிரியாரிட்டி, அடுத்தது என்ன? பர்பஸ், நோக்கம். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? ஒன்று, அவருடைய முன்னுரிமை என்ன? அவருடைய ஜனங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்கணும். தட் இஸ் a priority for, அதாவது நமக்கு ஹிஸ் பீப்புள் என்றால் அவரது ஜனங்களுக்கு தேவனுடைய பிரியாரிட்டி என்ன? முன்னுரிமை என்ன? பரிசுத்தம். இரண்டாவது, God's purpose for his people. அவர் ஜனங்களுக்கு தேவனுடைய நோக்கம் என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிமா. கவனிச்சீங்களா? பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாகவும். அப்படின்னா தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் ஆகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா God's purpose for his people is holiness. மூன்றாவதாக ரோமர் 8:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, God's plan, வாசிக்க வேண்டாம், அது ஒரு பெரிய வேத பகுதி, குறித்து கொள்ளுங்கள். அதில் இருக்கிற நோக்கத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். God's plan for his people. மூன்றாவது என்ன? கர்த்தருடைய திட்டம். தேவ ஜனங்களுக்கு என்ன? பரிசுத்த ஆவியை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் பரிசுத்தமாக வாழ்வது தேவனுடைய நோக்கம். தட் இஸ் த பிளான், தேவனுடைய திட்டம். பரிசுத்தம் என்பது தேவனுடைய முன்னுரிமை ஜனங்களுக்கு. அடுத்தது என்ன? அவருடைய நோக்கம் அவருடைய ஜனங்களுக்கு. மூன்றாவது நாம் வாசித்தோம், இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஒரு பெரிய போர்ஷன். அவருடைய கருத்து என்ன? காட்ஸ் பிளான், கர்த்தருடைய திட்டம். யாருக்கு? அவருடைய ஜனங்களை குறித்து என்ன செய்யணும்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள், ஆவியின்படி பிழைத்தால் பிழைப்பீர்கள், அப்படி சொல்லிட்டு வர. அப்படின்னா ஆவியை கொடுத்து அவங்க என்னவா இருக்கணும்? பரிசுத்தமாய். மாம்சத்தில் நிறைவேற்ற முடியாதது, நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது. ஆகவே என்ன செய்ய முடியும்? ஆவியின் பிரமாணம் வரும்போது இந்த மாம்சம் பாவம் நம்மை நீக்கி விடுதலையாக்கிவிடும், நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். தட் இஸ் a plan for his people. நான்காவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, God's provision for his people. வாசிங்கம்மா. என்ன இருக்குது? ஒரு பெரிய வீட்டில் என்ன இருக்குது? பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கிறது. சில கனத்துக்கும். கவனிங்க, ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் என்ன இருக்குது? பொன்னும் வெள்ளியிலுமான பாத்திரங்கள். அடுத்தது மண்
மரத்தில் பார்த்து இது எதுல சில கணத்துக்குரியது, சில எது கணத்துக்குரியது? பொன் வெள்ளி கணத்துக்குரியது, மண் மரமெல்லாம் எதுக்குரியது? அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல, திருப்பி சொல்லுவார். தொடர்ந்து வாசிங்க. என்ன செய்யணும்? தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் அவன் என்ன ஆயிட்டான்? சுத்திகரிக்கும் போது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். இப்ப எது சொல்லுங்க கனத்துக்குரிய பாத்திரம்? பொன் வெள்ளி அல்லது மரம் கல், அதாவது மெட்டீரியல் அல்ல, அது சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானுக்கு பயன்பட்டால் அது கனமுள்ள பாத்திரம். எஜமானுக்கு அது பயன்படாவிட்டால் அது என்ன கிடையாது? கனமுள்ள பாத்திரம். ராஜா பெரிய பெரிய எஜமான் இருக்கார், வீட்டில் பெரிய ஷோகேஸ் இருக்குது. ஷோகேஸ்ல என்ன இருக்கும்? கோல்டில் நிறைய கப்பு இருக்கும், சில்வரில் நிறைய கப்பு இருக்கும். அது கனத்துக்குரியது அல்ல. கிச்சனில் ஒரு சட்டியில் கொஞ்சம் சோறு வைப்பான், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்றான்னு வச்சுங்களேன், எது அவனுக்கு பயன்படுவது? பொன் வெள்ளி அல்ல, அது மரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு மண்ணாக இருக்கலாம். எங்கே வித்தியாசம் வருது? சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுதான் வித்தியாசம் வருது. அப்படின்னு சொல்லி there is a provision for his people. பரிசுத்தம் என்பது என்ன? தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு வழி. ப்ரொவிஷன். என்ன ப்ரொவிஷன்? நீ சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டால் என்னவோ மாறலாம்? எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கனமுள்ள பாத்திரமாக மாறிவிடலாம். மெட்டீரியல் குறைவா இருக்கலாம், ஒருவேளை நான் படிக்காதவனா இருக்கலாம், இல்லை பெரிய வேத அறிவு இல்லாதவனா இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம், எந்த திறமைகளோ தகுதி இல்லாதவனுமாக இருக்கலாம். ஆனால் என்னை சுத்திகரித்து கொண்டு நான் பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் நான் தான் கனமுள்ள பாத்திரம். அதனால மெட்டீரியலை பொறுத்து இல்லை. நிறைய படிச்சிருக்காரு, பெரிய பைபிள் காது படிச்சிருக்காரு, அவங்க பரம்பரையே பெரிய ஊழியக்காரன் பரம்பரை, இது அல்ல கர்த்தர் பார்ப்பது. அவன் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அது ஒரு மரமா இருக்கலாம், இல்லை ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு மண் பாத்திரமா இருக்கலாம். அது என்ன வித்தியாசப்படுத்துகிறது? அது சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டால். that is the provision for his people. ஐந்தாவது ஒன்று சொல்லுகிறேன், God's presence for his people. ஐந்தாவதாக God's presence for his people. ஐந்தாவது என்ன? தேவனுடைய சமூகம். பரிசுத்தம் என்பது என்ன? God's presence. ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 15:1-2. சங்கீதம் 15:1-2. கர்த்தாவே உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? யார் ஒரு பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடப்பித்து. அப்படின்னா பரிசுத்தம் என்பது என்ன? காட்ஸ் பிரசன்ஸ். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் அவரோடு இருப்பது. அப்போ பரிசுத்தம் என்பதற்கு அல்லது ஒன்று குவாதேஷ் அல்லது ஹாகியோஸ் இருக்குல்ல, அந்த வார்த்தையின் பொருள் என்ன? ஒன்று காட்ஸ் பிரியாரிட்டி, கர்த்தருடைய முன்னுரிமை உங்களுக்கும் எனக்கும். அடுத்தது என்ன? காட்ஸ் பர்பஸ், தேவனுடைய நோக்கம் நமக்கு. மூன்றாவதாக தேவனுடைய திட்டம். நான்காவது தேவனுடைய நமக்கு ப்ரொவிஷன், நமக்கு தேவைகளை சந்திப்பது. ஐந்தாவது அவருடைய சமூகம். ஈஸியா இருக்கும், எல்லாம் ஜிபி தான், சரியா? இப்ப நிறைய ஜிபி வருது இல்லையா? 2GB 3GB நிறைய வருது இல்லையா? அதே மாதிரி இது நமக்கு என்ன? இது ஜிபி, அவ்வளவுதான். 5 GB எழுதியிருக்கிறேன். என்ன பாருங்க, எல்லாமே பாருங்க ஒரே மாதிரியே இருக்கும். இந்த பி தான் மாறி மாறி எழுத்து வருது, தரும், இதெல்லாம் ஒன்னாவே இருக்கும். பரிசுத்தம் என்பது வாழ்க்கையில கை கொள்வது கடினம் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபையோடு நாம் ஒத்துழைத்தால், தேவனுடைய கிருபையோடு நாம் நடக்க கற்றுக்கொண்டால் இது சாத்தியம்தான். ஏனென்றால் நாம் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறத விட நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆமென். தேவன் விரும்புகிறார் நாம் பரிசுத்தமா இருக்கணும். ஏனென்றால் it is his priority, it is his purpose, it is his plan, it is his provision and it is his presence. அப்படின்னா பாத்தீங்கன்னா இது பாருங்க, மொத்தமே தேவனுடைய தன்மை. யாருக்கு? அவர் ஜனங்களுக்கு. அப்படியான நாம் பரிசுத்தமா இருப்பது நம்முடைய ஆப்ஷன் அல்லது நம்முடைய போராடுவது அல்ல. தேவன் முழுமையான ஒரு பரிசுத்தத்தை நம்மில் உருவாக்க அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, முழு பரிசுத்தம் என்பது சாத்தியமில்லை. முழுவதுமாக பரிசுத்தமா வாழ்வது சாத்தியம். ஏன்னா அதை யோபு பக்தன் சொல்லிட்டார்ல, மாம்சம் இருக்க வரைக்கும், அவனில் மாம்சம் இருக்கும் வரைக்கும் பலவீனம் இருக்கும், நோய் இருக்கும், நோவு இருக்கும். அதனால நம்ம நம்பி போட்டோம், மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகாது? பரிசுத்தம் என்பது அன்அட்டைனபிள்.
அது அடைய முடியாத ஒன்று என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ பூரண பரிசுத்தம் என்பது முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வரக்கூடாது. ஒருவேளை நம்முடைய முயற்சியினால முடியாம இருக்கலாம். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் பரிசுத்தமா இருந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னேன். ட்ரிபிள் ஹோலி காட் சொன்னேன். அதுபோல நீங்கள் நான் எதான் ட்ரிபிள் ஹோலி, ஆவி ஆத்மா பரிசுத்தம், மூன்றில் நாம் யார் தான்? ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். இதுதான் தேவனுடைய திட்டம். ஒருவேளை நம்மளால முடியாதுன்னு எண்ணுவீங்கன்னா கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கலாம். இட் இஸ் காட்ஸ் பர்பஸ், it is God's plan, it is God's provision, it is God's presence. எல்லாமே தேவனுடையது, தேவனுடையது, தேவனுடையது. ஆகவே நாம் என்ன செய்தா போதும்? தேவனுக்கு ஒத்துழைத்தால் மாத்திரமே போதும். அவருக்கு நம்ம அர்ப்பணித்தாலே போதும். அவர் ஒரு முழுமையான பரிசுத்தத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவார். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், 2 வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? ஒன்று சாங்க்டிஃபிகேஷன். இந்த சாங்க்டிஃபிகேஷன் என்பது மிக எளிமையான ஒரு கருத்து தான். ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங். இந்த சாங்க்டிஃபிகேஷன் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங் லைக் ஜீசஸ். இயேசுவை போல மாறுவது அல்லது வளருவது பரிசுத்தமாகுதல். இதுக்கு தமிழ்ல சுத்திகரித்தல் சொல்லணும். இந்த சாங்க்டிஃபிகேஷனுக்கு என்ன வார்த்தை? சுத்திகரித்தல். சாங்க்டிஃபிகேஷன் என்றால் சுத்திகரித்தல், பிரித்தெடுத்தல். அதுக்கு அர்த்தம் என்ன? இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு செயல் வடிவம். என்ன செயல் வடிவம்? growing like Jesus. பரிசுத்தமாகுதல் என்ன? இயேசுவை போல வளருவதற்கு பயன்படுகின்ற ஒரு வழி. அதுக்கு பேர் தான் பேரு சுத்திகரித்தல். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், தேவன் மனிதனை படைத்த ஒரே ஒரு நோக்கம், ஆமா, அவரை பாடுவது, மகிமைப்படுவது, துதிப்பதெல்லாம் அதுக்கப்புறம் கதை. எதற்காக கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார்? ரோமர் 8:29 சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு. அப்படின்னா அது எப்போ வரும்? இந்த சாங்க்டிஃபிகேஷனுக்குள்ள வரும்போது தான் அது வரும். தேவன் நம்மை படைத்த நோக்கம் எப்போது நிறைவேறும்னா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம எப்போ மாறுகிறோமோ அதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் எப்படி நிறைவேறும்? நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது நான் என்ன செய்ய வந்துறீங்களா? we grow like Jesus. இயேசுவை போல என்ன பண்றோம்? வளர ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்தபடி தான் பரிசுத்தம், ஹோலினஸ். முதல் ஸ்டெப் என்ன? இயேசுவை போல வளருவதற்கு நாம் பிரயாசப்படுவது. அது என்ன? இட்ஸ் a process. பரிசுத்தம் என்றால் ஹோலினஸ் என்றால் அர்த்தம் என்ன? ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸ். சுத்திகரித்தல் என்றால் இயேசுவை போல வளர்கின்ற ஒரு முறை, ப்ராசஸ், ஒரு வழி. பரிசுத்தம் என்றால் அந்த ஒரு ப்ராசஸ் நம்ம எடுத்தோமே, அதனுடைய நெட் ரிசல்ட். அதுக்கு பேர் தான் என்ன பேரு? ஹோலினஸ். அப்படின்னா சுத்திகரித்து அப்புறம் என்ன செய்யணும்? அதுதான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. 2 வார்த்தை முக்கியம். ஒன்று ஹோலினஸாக தான் நம்ம கர்த்தருக்கு பயன்படுத்துகிறோம். இதை சபைக்கு பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால் இது ஒரு அண்டர் ப்ராசஸ். நாம் இன்னைக்கு என்னவா இருக்கிறோம்? அவரை போல மாறுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆக இட்ஸ் a ப்ராசஸ். ஆனால் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ரிசல்ட் வரும்போது நாம் என்ன ஆயிடுவோம்? நாமும் பரிசுத்தம் ஆயிடுவோம். இன்னைக்கு உலகத்தில் நமக்கு தேவை என்ன? சாங்க்டிஃபிகேஷன். இந்த வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனம், யோவான் 17:19 வாசிங்க. யோவான் 17:19. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக்கப்படும்படிக்கு. இயேசு என்ன சொல்றாரு? என்னை நான் என்ன செய்யறேன்? அப்ப இயேசு என்ன பரிசுத்த குலைச்சலா இருந்தாரா? இயேசு என்ன சொல்றாரு? சத்தியத்தினாலே அவர்களும் பரிசுத்தம் ஆவதற்கு என்னை நான் என்ன பண்ண? பரிசுத்தம் ஆக்கி கொள்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இயேசு பரிசுத்தம் இல்லாதவராக இருந்தாரா? அங்கே பயன்படுத்த வார்த்தை அவர்களும் சத்தியத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ஆவதற்கு என்னை நானே பிரித்தெடுக்கிறேன்.
அந்த பரிசுத்தமாக்குறதுக்கு அர்த்தம் என்ன? ஐ செப்பரேட் மை செல்ஃப். நான் என்ன பண்றேன்? பிரித்தெடுக்கிறேன். எதற்கு? அவங்களும் சத்தியத்தினால் என்ன ஆகணும்? பரிசுத்தம் உள்ளவர்களை மாற வேண்டுமானால் இயேசு என்ன செய்யணும்? He has set apart. ஒரு வேலையில் இருக்கிறாரு, மனிதன் ரட்சிப்புக்காக போயிட்டே இருக்கிறார் சிலுவை நோக்கி. அதே நேரத்தில் என்ன செய்யணும்? அவர்கள் பரிசுத்தமாவதற்கு என்ன பண்ணணும்? அந்த ப்ராசஸ்ல இருந்து என்ன பண்றாரு? இன்னொரு ப்ராசஸ்க்குள்ள வராரு. என்ன செய்கிறார்? நம்மை பரிசுத்தமாவதற்கு இயேசு என்ன பண்ற? தன்னைத்தானே பிரித்தெடுக்கிறார். அவர் பரிசுத்தமா சரியான மொழியாக்கம் அல்லது, அவர் கொஞ்சம் குறைந்த மொழியாக்கம். எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவர்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஆகும்படிக்கு என்னை நானே பிரித்தெடுக்கிறேன். அது அந்த வசனத்துக்கு சரியான அர்த்தம். அப்படியானால் இந்த ரெண்டு ப்ராசஸும் உங்களுக்கு எனக்கு அவசியம். ஒன்று என்ன செய்யணும்? There's a process of growing like Jesus. இது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. உங்களுக்கு தெரியும், மீட்பு என்பது ஒரு கனப்பொழுதில் நடந்த அனுபவம். மீட்பு என்பது இயேசு எனக்கு வேண்டும், நான் ஒரு பாவின்னு உணர்ந்தேன் தெரியுங்களா, அப்போ நான் என்ன செய்தேன்? மீட்கப்பட்டேன். ஆனால் ரட்சிப்பு என்பது ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ், ஒரு வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டியது. அதுக்கு பேர் தான் சால்வேஷன். ஒன்றுக்கு பேர் என்ன? மீட்பு. மீட்பு என்றால் ஆங்கிலத்தில் ரிடம்ஷன் என்ற வார்த்தை. மீட்பு என்றால் என்ன? ரிடம்ஷன். அதாவது குழியில் இருக்கிற ஒருவன் என்ன பண்ணுறோம்? தூக்கி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மீட்பு. மீட்பு பணி. ஆனால் மீட்டு எடுக்கப்பட்டவன் மறுபடியும் என்ன செய்யணும்? சேத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது. எடுக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? எடுக்கப்பட்ட நிலையிலே தொடர்ந்து நடந்தால் அதுக்கு பேர் என்ன? பேர் ரட்சிப்பு. இன்னும் சொல்ல போனா, இயேசுவால் தூக்கி எடுக்கப்படுவது மீட்பு, இயேசுவோடு நடப்பது ரட்சிப்பு. இயேசுவால் தூக்கி எடுக்கிறார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் வந்து தூக்கி எடுத்தார் இல்லையா, அதுக்கு பேர் என்ன? பேரு மீட்பு. மீட்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? மீட்பரோடு நடந்தால் அதுக்கு பேர் ரட்சிப்பு. முதல்ல என்ன வேண்டும்? சாங்டிஃபிகேஷன், the process of growing like Jesus. அடுத்தது என்ன? holiness, that is a result of the process. அந்த சாங்டிஃபிகேஷன் நடந்தோம் தெரியுங்களா, அதனுடைய பிரதிபலன் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவனா மாறிடுவோம். அப்ப இதுல என்ன வேண்டும்? தேவன் முதல்ல செய்யறாருன்னு சொன்னேன், நம்மை காட்டிலும் நாம் பரிசுத்தமா இருப்ப தேவனுக்கு விருப்பம். ஆனால் அதை எடுத்து நான் எப்படி இருப்பேன்? பிடிச்சி வச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருப்பேன். அப்படி இல்லை. பாட்டு பாடுறாங்க இல்லையா, எவர்க்கும் எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவா, பாடுறோம்ல. என்னங்க பாடுறீங்களா? ஏன்னா நிறைய இந்த சந்ததிக்கு இந்த பாட்டுலாம் தெரியாது. ஆமா, இந்த பாட்டுக்கு என்ன தெரியும்? அந்த பாட்டெல்லாம் என் வாயினால் பாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. விட்டுலாம் அந்த பாட்டெல்லாம். சரியா? என்ன சொல்றாங்க? எவர்க்கும் எட்டாத உயரத்திலே எடுத்தவர். ஏன் வேலை? என்ன வேலை? பிடிச்சி வச்ச புலி மாதிரியே உட்காந்துருப்பேன், எப்படியே உட்காந்துருப்பேன். அவரே தூக்கணும், அவரே எப்பாரு அப்படி கொண்டு போகணும். நான் என்ன செய்வேன்? அது இல்லை. நான் பரிசுத்தமாக இருப்பது யாருடைய விருப்பம்? அவருடைய விருப்பம். ஆனால் எனக்கு என்ன வேண்டும்? இது ரெண்டும் வேண்டும். எனக்கு என்ன இருக்கணும்? முதல்ல I must have a process. எதுக்கு? இயேசுவை போல வளர்வதற்கு எனக்கு என்ன வேண்டும்? ஒரு வழி வேண்டும். ரெண்டாவது, அந்த வழிக்கு ஒரு முடிவும் வேண்டும். அது யார்கிட்ட இருக்குது? என்னிடத்தில். என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் விரும்புகிறார். நான் என்ன செய்யணும்? ஒன்று, நான் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் ஒரு முடிவு இருக்கு தெரியுங்களா, அதை அடைகின்ற ஒரு இடத்துக்கு நான் ஓடி வரணும். இந்த ரெண்டும் இருந்தால் கண்டிப்பா சொல்லுகிறேன், உலகத்தில் வாழும் போதே முழுமையான பரிசுத்தத்தை அடைய முடியும். ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க, முழுமையான பரிசுத்தத்தை செத்து போயிடுவாங்களாம். முழுமையான பரிசுத்தம் வந்து அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடாதான், செத்து போயிடும். அதனால என்ன ஆகக்கூடாது? செத்துட்டு போயிடுவோமே, அதனால கொஞ்சம் அறகுறையா இருப்போம், அப்பதான் ரொம்ப நாள் இருக்கலாமா. முழுமைப்பட்டாலும் சரி, முழுமைப்படலைனாலும் சரிதான், கர்த்தர் நியமித்த காலம் வரைக்கும் உலகத்தில் இருப்போம், முடிச்சுட்டா போயிடுவோம், அவ்வளவுதான். நாம் முழுமைப்படுவதற்கெல்லாம் கர்த்தர் காத்திருப்பதில்லை. முழுமைப்பட்ட இனிமே என்கிற கூட வாடான்னு கூட்டு போயிடுவாராம். சில இந்த டெத்து ப்ரேயர் மீட்டிங் இருக்குது தெரியுங்களா, செத்தவங்களுக்கு பேசுகிற கூட்டம் இருக்குது. ஊழியக்காரன் பொய் சொல்லி பிரசங்கம் பண்ணுற இடமே அந்த இடம் தான். ஐயாவை போல ஒரு பரிசுத்தரை நான் காணவே இல்லைம்மா, பொய்யின்னா போய் அண்ட புழுகிறது. ஆனால் அப்போ அங்கே போயின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அயோக்கியம் நான் பார்க்கலன்னு சொன்னால் அவன் வீட்டுக்காரன் விடுவானா? அங்கே போயிட்டு இந்த அண்ணனை மாதிரி ஆளே கிடையாது, அவ்வளோ அயோக்கியன்னு சொன்னால் அவனும் விட மாட்டான். சாவு வீட்டில் பிரசங்கம் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து விடுங்கள். பேசலாம், எஸ்கேப் ஆகிடுங்க. அப்புறம் 3 நாள் போனால் பரவாயில்ல, கொஞ்சம் காசு நீங்கள் இடத்துக்கு ஓட்டுருங்க. பாஸ்டர் போயிட்டார், காணாமல் போயிட்டார், கர்த்தர் எடுத்துக்கொண்டான்னு எவனா சொல்லிட்டு இருக்கட்டும், அப்புறம் மெதுவாக நீங்கள் வந்துருங்க. அதுக்கப்புறம் நிறைய பொய் சொல்கிற இடம் எங்கே தெரியுங்களா? இந்த செத்த பிறகு சொல்கிற பொய் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய பொய். அதெல்லாம் வேண்டாம். இது என்ன வேண்டும்? வாழும்போதே சுத்திகரித்தால் வாழும்போதே என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக்குதலும் அதனுடைய பலனாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால்
God is so anxious. நம்மை காட்டிலும் அவர் அதிக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். இந்த பரிசுத்தத்தினுடைய அந்த ப்ராசஸ் இருக்கு தெரியுங்களா? இந்த ப்ராசஸ் ரிசல்ட் சொன்ன மாதிரிங்களா? இந்த ப்ராசஸை 3 பகுதிகளாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, ஒரு முறை திருச்சியிலேருந்து ஒரு கேத்தலிக் நன், அவங்க ஒரு ஹோம் ஃபார் த ஏஜோட பொறுப்பில் இருக்காங்க. அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க. வந்தபோது நான் அவங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்கள்ட்ட கொஞ்சம் வசனத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். அந்த சிஸ்டர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, எனக்கு ஒரு பேர்டன் இருக்குது, ஒரு ஹோம் ஃபார் த ஏஜ் நடத்துகிறேன்னா அவங்க அதை நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு இன்சார்ஜாக இருக்காங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, எனக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நாள் அது விருப்பம் இருக்குது. குறிப்பாக பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்களுக்கு வயது கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று என்னென்னா, பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர் அதை விட கஷ்டப்படுறாங்க. பிள்ளை இல்லாதவனாவது பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவான். பிள்ளையை பெற்று எல்லாத்தையும் கொட்டிட்டு கடைசியில் பிள்ளை மண்ணை வாரி போட்டான் திட்டுறது அதை விட கொடுமை அது. நான் சொன்னேன், இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஹோம் வைக்கலான்னு யோசிச்சு. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வேணால் குழந்தைகளுக்கு வேணால் ஒரு ஆஃபனேஜ் மாதிரி தான் நடத்துங்க, பெரியவங்களை வச்சு நடத்துறது உங்களுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னு கேட்டேன். ஒன்று ஃபேனை ஆஃப் பண்ணும், ஒன்று ஃபேனை போடுங்க. பேசலாம். ஒரு ரூமில் 4 கட்டில் போட்டால் ஒன்று என்ன பண்ணணும்னா, குளிருது இல்லை ஃபேனை ஆஃப் பண்ணி தொலை, பக்கத்தில் ஒன்று சொல்லுமா வேர்த்து கொட்டுது இல்லை ஃபேனை போடியா. வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? 2 பேர் ஒரே கட்டில் படுத்திருப்பாங்க. ஒன்று ஃபேன் ஆஃப் பண்ணும், ஒன்று ஃபேனை போடுங்க. ஒன்று ஏசியை ஆஃப் பண்ணுங்க, ஒன்று ஏசியை ஆன் பண்ணுங்க. பேசாமல் 2ஐயும் தனித்தனி ரூமில் போட்டுடணும். ஒன்று லைட்டை போடுன்னா ஒன்று லைட்டை ஆஃப் பண்ணு. பேசலாம். ஒன்று தெரியுதுன்னா ஒன்று தெரியலை. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எப்படி எழுதினாலும் பக்கத்தில் பார்த்தானே எழுதுவீங்க. நீங்கள் எழுத அப்படி எட்டி பார்க்குறீங்கள, அதே மாதிரி பக்கத்தை எட்டி பார்த்து எழுதிக்குங்க. சரி, அந்த ப்ராசஸில் என்ன இருக்குது? 3 காரியங்களுக்கு, 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ். அதாவது பரிசுத்தமாகுதல் முதல்ல சாங்டிஃபிகேஷன், அடுத்தது ஹோலினஸ். அது முதல்ல சாங்டிஃபிகேஷன் என்ற ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங் லைக் ஜீசஸ், இயேசுவை போல வளருவதற்குள்ள அந்த முறை. அடுத்தது என்ன? அந்த முறையினால் கிடைக்கின்ற அந்த ரிசல்ட். அந்த ரிசல்ட்டோட 3 தன்மைகள், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ராசஸ். அது பரிசுத்தமாகுதலுடைய 3 நிலை. ஒன்று பொசிஷனல் ஹோலினஸ். அந்த பரிசுத்தம் அடைதல் நாம் நெருங்கி போனால் நடக்கின்ற ஒன்று என்ன? பொசிஷனல் ஹோலினஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த பொசிஷனல் என்றால் இன்றைய நிலை. அந்த பரிசுத்தமாகுதல்ல முதல் நிலை என்ன? பொசிஷனல் ஹோலினஸ். அதாவது இன்றைய நிலையில் நம்ம பரிசுத்தம் எப்படி இருக்கும், பரிசுத்தத்தில் நாம் கடந்து போனால். சாங்டிஃபிகேஷன், ஹோலினஸ், அந்த ஆஸ்பெக்ட் என்ன? அது என்ன பண்ணும்? முதல்ல இன்றைய நிலையில் உங்களை என்ன ஆகும்? பரிசுத்தத்துக்கு நம்மை மாற்றும். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் என்ன செய்யறோம்? பரிசுத்தம். இது இன்றைய நிலை. பொசிஷனல் ஹோலினஸ் என்றால் என்ன? இன்றைய நிலை என்ன? நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது பிரசன்ட் கண்டிஷன். இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இந்த பொசிஷனல் ஹோலினஸ் டெஃபினிஷன் வேணா எழுதி கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு அர்த்தம், ஒன்ஸ் ஃபார் ஆல் செட் அப்பார்ட் ஃபார் காட். நாம் அந்த பரிசுத்தமாகுதல் என்ற அந்த ப்ராசஸ்குள்ள வரும்போது, அந்த முறைக்குள் வரும்போது என்ன ஆகிடும்? நமக்கு முதல்ல கிடைப்பது என்ன? பொசிஷனல் ஹோலினஸ். இன்றைக்கு அந்த பரிசுத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒன்ஸ் ஃபார் ஆல் செட் அப்பார்ட் ஃபார் காட். தேவனுக்கு என்ன செய்யப்படுறோம்? ஒரே அடியாக நாம் என்ன செய்யப்படுறோம்? அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தத்தில் இருப்போம். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை பிராக்டிக்கல் ஹோலினஸ். முதல்ல பொசிஷனல் ஹோலினஸ், அதாவது இன்றைய பரிசுத்தத்தின் நிலை என்ன? என்னை தனக்காக ஒரு ஒப்பு கொடுத்ததுனால நான் ஆயிட்டேன், முழுவதுமாக பரிசுத்தத்துக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். தட் இஸ் பொசிஷனல் ஹோலினஸ். இரண்டாவது பிராக்டிக்கல் ஹோலினஸ், அதாவது நடைமுறை நிலை. பொசிஷனல்ல நம்ம எல்லாருமே பரிசுத்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆனால் பிராக்டிக்கலாக வரும்போது, நடைமுறையில் வரும்போது, தியரிட்டிக்கலாக நீங்கள் நான் யாரு? பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் 10:10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் என்ன செய்தோம்? பரிசுத்தமாக்கப்பட்ட. இது என்ன? இன்றைக்கு நிலை. பரிசுத்தம்
ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ப்ராசஸ்ல முதல் ப்ராசஸ் என்ன? பரிசுத்தம் ஆக்கிட்டோம். அது பொசிஷனல் ஹோலினஸ். ஆனா அடுத்தது என்ன இருக்குது? பிராக்டிக்கல், நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்குது. அடுத்து ரெண்டாவது என்ன? பிராக்டிக்கல் ஹோலினஸ். இந்த பிராக்டிக்கல் ஹோலினஸ் பற்றி ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 17:17. தமிழ்ல இது நடைமுறை. அடுத்தது என்ன? இது டெய்லி ப்ராசஸ். முதல் ப்ராசஸ் என்ன? அந்த பொசிஷனல் ஹோலினஸ் என்ன? அவர் நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்ததுனால என்ன? பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன? பொசிஷனல். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன ஆகுது தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? என்ன ஆகுன்னா, இந்த எபிரேயர் 10:10 பயன்படுத்தி ஒரு புதுசாக ஒரு தியரியே வந்துட்டு, ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்டாம். ஒரு முறை மீட்கப்பட்டவர்கள் இல்லை. பொசிஷன், அதாவது என்ன? தியரட்டிக்கல் நிலை. இன்னைய நிலை என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அது அவருடைய சிலுவையினால. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டேன், ஒரு முறை பரிசுத்தமாக்கப்பட்டேன்னா என்றைக்குமே நான் பரிசுத்தம் அல்ல, திருப்பி நான் பாவம் செய்வேனே. ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செய்வாங்களா? இப்படியா சொல்லுவாங்க? ஓ, அப்படிலாம் சொல்லணும். கொஞ்சம் நெஞ்சமா செய்யறான். ரட்சிக்கப்பட்டவங்க ஊழியம் செய்யறவங்களை எடுத்துங்க, கொஞ்சம் நெஞ்சமா செய்யறோம் அப்படின்னா ஒன்று பொசிஷனல் நிலை. என்ன இன்றைய நிலை? என்ன? நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிராக்டிக்கல் ஹோலினஸ் என்ன தெரியுங்களா? எவ்ரி டே வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அந்த பாவம் உள்ள நுழையாதபடி என்ன செய்யணும்? பிரயாசப்படாவிட்டால் என்ன ஆகிடும்? பாவம் உள்ள வந்துடும். ஆகவே ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு அல்ல. எபிரேயர் 10:10 பயன்படுத்தி ஒரு புது தியரியை வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு முறை வரும் ரட்சிக்கப்பட்டால் அப்புறம் எத்தனை பாவம் பண்ணாலும் அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், அவர் நிச்சயமா பரலோகம் போயிடுவாரு. அதுதான் வஞ்சக உபதேசத்தில் கொடிய வஞ்சகம். ஏன்னா அது பொசிஷனல் ஹோலினஸ். ஒரு நிலை என்ற அளவில் என்ன? இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஆனால் பிராக்டிக்கல் ஹோலினஸ் ஒன்று இருக்குது. இது என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் தான் போட்டிருக்கு, டெய்லி ப்ராசஸ். அது ஒவ்வொரு நாள். யோவான் 17:17 மறுபடியும் வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தம், ஏற்கனவே இயேசு சிலுவையினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் இப்ப என்ன பண்ணோம்? அவர்களை பரிசுத்தமாக்கும். அவருடைய வசனம் அப்படி ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? வசனத்தினால். அதுதான் பிராக்டிக்கல், நடைமுறை பரிசுத்தம். ஒன்று தியரட்டிக்கல் பொசிஷனல் ஹோலினஸ், அடுத்தது என்ன? பிராக்டிக்கல். நடைமுறையில் பார்த்தா பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை, யோவான் 13:அதிகாரத்தில் இயேசு பாதங்களை கழுவும் போது பரிசுத்த பேதுரு மறுத்தார். ஆண்டவரே, என் காலை கழுவக்கூடாது. இயேசு என்ன சொன்னாரு? ஒரு முறை ஸ்நானம் பண்ணினவன் என்ன செய்யணும்? மறுபடியும் ஸ்நானம் பண்ணா காலை கழுவணும்ல. ஏன்? பூமியில நடக்கிறதுனால கால்கள் என்ன செய்யும்? அழுக்காகும். அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கால்களை கழுகின்ற அனுபவம் ஸ்நானம் பண்ணவங்க தான், ஒரு முறை பரிசுத்தம் ஆக்கப்பட்டவங்க தான். அது பொசிஷனல். ஆனா பிராக்டிக்கல் என்ன? எவ்ரிடே we have to wash our legs. ஆமென், ஆமென். அதனால சிலுவையில் எனக்கு இயேசு ஜீவனை கொடுத்தா நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லக்கூடாது. அது பொசிஷனல். நம்ம நிலை, இந்த நிலை என்ன? பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அதுல இருந்தா தானே அப்போ கீழே இறங்கி வந்துருவோமே. வாழ்க்கையில வரும்போது கால்கள் அழுக்காக என்ன செய்யணும்? கால்களை மறுபடியும் சுத்தம். அதான் சத்தியத்தினால் என்ன செய்யணும்? அவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக சொல்கிறேன், பெர்ஃபெக்ட் ஹோலினஸ். மூன்றாவது என்ன? பரிபூரண பரிசுத்தம். ஒன்று பொசிஷனல் ஹோலினஸ், அது என்ன? நடைமுறை, மன்னிக்க வேண்டாம், அது கொள்கை ரீதியான, இல்லை என்றால் அது இன்றைய நிலை. ரெண்டாவது என்ன? பிராக்டிக்கல் ஹோலினஸ், இது நடைமுறை பரிசுத்தம். மூன்றாவது என்ன? பூரண பரிசுத்தம், பெர்ஃபெக்ட் ஹோலினஸ். இது எப்போ நடக்கும்? 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, நாம் இப்போது பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விடமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இந்த நம்பிக்கையுடைய எவனும் அவர் பரிசுத்தமாக இருப்பது போல தன்னை பரிசுத்தல. அப்படின்னா பிராக்டிக்கல் ஹோலினஸ் வந்தாதான் என்ன வரும்? பரிபூரண அந்த பரிசுத்தம் வரும். அந்த பெர்ஃபெக்ட் ஹோலினஸ் வரணும்னா முதல்ல என்ன வேண்டும்? பிராக்டிக்கல் ஹோலினஸ். அப்போ பரிசுத்தத்தினுடைய அந்த ஆஸ்பெக்ட், 3 ஆஸ்பெக்ட். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க. சாங்டிஃபிகேஷன், தட்ஸ் a process of growing like Jesus. இயேசுவை போல வளருவதற்கு பேர் என்ன? பேரு சுத்திகரித்தல். பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன?
அந்த பிரயாசப்பட்டோம் இல்லையா, அதனுடைய முடிவு, அதனுடைய ரிசல்ட் தான் என்ன? பரிசுத்தம். அந்த பரிசுத்தனுடைய 3 நிலைகள் தான். ஒன்று என்ன? பொசிஷனல் ஹோலினஸ். இன்றைக்கு நம் நிலை என்ன? பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது நடைமுறை நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன? பரிபூரண பரிசுத்தம். அவர் வரும்போது நாம் அவரை இருப்பது போல பார்க்கும்போது நாமும் அவரை போன்ற பரிசுத்தத்துக்குள்ள, அது பரிபூர்ண பரிசுத்தம், அது அன்றைக்கு முழுமையாய் கிடைக்கும். சரியா? ரைட்டா? இதுக்கு அடுத்து போயிடலாமா? போயிடலாம் தானே? இதுவரைக்கும் எடுத்தது ஏதாவது டவுட் இருக்குதா? நான் ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நீங்கள் கை தூக்கிட்டீங்களே. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் கேள்வியே கேட்காம இருக்கிறதுனால நாளைக்கு முடியும் போது எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்கலான்னு நினச்சேன் நான். இந்த மாதிரி நடுவில் கேள்வி கேட்குறவங்கலாம் கிடையாது. சரி, ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, அப்படி இருந்துன்னா பின்னாடி என்ன கிளாரிஃபை பண்ணுங்க. சரியா? சரியா? அப்படின்னா பரிசுத்தம் என்பது, மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இட் இஸ் நாட் அ லக்ஸூரியஸ் ஒன். பரிசுத்தம் என்பது ஒரு அலங்கார பொருளோ இல்லை என்றால் ஒரு ஆடம்பர பொருளோ அல்ல. இது அத்தியாவசியமானது, எசென்ஷியல், அடிப்படை. பரிசுத்தம் என்பது விரும்புனா அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே அடிப்படை என்ன? முதல்ல பரிசுத்தம் தான். பரிசுத்தத்தை இழந்தால் அந்த அழைப்பை இழந்து போயிடுவோம். அழைப்பை இழந்தால் நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? நான் அடுத்த நிலைக்கு போகிறேன். இப்போ நீங்கள் நானும் ஒரு ஊழியக்காரனாக கூட்டி வந்திருக்கிறோங்க. அநேகர் ஊழியம் செய்கிறவங்க, அநேகர்கள் எல்லாருமே ஊழியம் செய்கிறவங்க தான். ஒரு ஊழியத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புள்ளவங்க. ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு விழிப்புணர்வை குறித்து ஒரு சின்ன தாட் சொல்லிட்டு அடுத்தது ஊழியக்காரனுடைய பரிசுக்குள்ள நான் போயிடுறேன். சரியா? ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இனிமேல் என்னென்னா, தொடங்கும் போதே இதில் இத்தனை கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு நேற்று ராத்திரியே வந்துட்டேன். ஏன்னா ஒரு கருத்து 2 கருத்து சொன்னால் அதுக்கப்புறம் வராங்க, நீங்கள் அரைக்குறையாக விட்டு போயிட்டீங்களே, மன வருத்தத்தோடு போகிறோம், நாங்கள் ஏமாற்றத்தோடு போகிறோன்னு நீங்கள் பின்னாடி வந்து சொல்லுவீங்க. அதனால் இத்தனை கருத்துன்னு சொல்ல போகிறதில்ல. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ வருதோ அவ்வளவுதான். சரியா? அவ்வளோதான். கொடுத்து வச்சது யார்? நீங்கள் இல்லை, நான். கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த பரிசுத்தத்தை பற்றி ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கணும்? ஒரு விழிப்புணர்வு அவசியம். இதற்கு அடிப்படையாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். என்ன செய்தானாம்? அந்த ஊழியக்காரன் பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று என்ன செய்தான்? தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான். என்ன சொல்லிக் கொள்கிறான்? என் ஆண்டவன் வர என்ன செய்யும்? நாள். வாசிமா. அந்த நாள் செல்லும் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் என்ன பண்றான்? என் ஆண்டவன் வர என்ன ஆகும்? நாள் செல்லும். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்பெல்லாம் என் ஆண்டவர், இன்னொரு சொன்னா இப்பெல்லாம் என் ஆண்டவரை வர விட மாட்டேன். வரமாட்டார்ல, வர. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, உலகம் எங்கும் சுவிசேஷம் சொன்னதானே ஆண்டவர் வருவார். ஹலோ, எல்லாம் சொன்னதானே வருவார். நம்ம தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்ல மாட்டோமே, அப்புறம் எப்படி வந்துடுவார் அவர்? சரியா? அதனால நாள் செல்லுமா. அந்த நாள் செல்லும் என்ற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முதல்ல முக்கியப்படுத்தி காட்டுகிறேன். அதுக்கு பயன்படுத்தின கிரேக்க வார்த்தை குரோனிசோ, நாள் செல்லும். இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் ஊழியர்கள் வாழ்வதற்கு காரணம் என்ன? ஒரு ஊழியக்காரனை பற்றி போட்டிருக்கான். யார் அவன்? அந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்? என் எஜமான் வர நாள் செல்லும் என்று எண்ணி என்ன பண்றான்? அடிக்கிறான், சாப்பிடுறான், குடிக்கிறான். இந்த வேலை தான் நடக்குது. ஒரு ஊழியக்காரன் சாதாரண மனிதன் அல்ல. இது உங்களுக்கும் எனக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் அவன் சொல்ல வாசனை. அந்த ஊழியக்காரனுக்கு என்ன தாட் வருது? என் எஜமான் வர நாள் செல்லும். இந்த குரோனிசோ என்ற கிரேக்க வார்த்தை டிலே, தாமதம் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் டிலேன்னு சொல்றோமே, இந்த டிலேக்கு பயன்படுவாத குரோனிசோ. குரோனிசோ என்றால் அர்த்தம் என்ன? இப்பெல்லாம் வரமாட்டார். ஒன்று நல்ல கவனிங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிமா. 48ஆம் வசனம். ரொம்ப நல்ல வார்த்தை. அந்த ஊழியக்காரன் யாரு?
பொல்லாதவனா இருந்து, நல்ல கவனிங்க, ஆண்டவன் வர நாள் செல்லும் என்றதுனால அவன் பொல்லாதவனா மாறல, பொல்லாதவனா இருந்ததுனால தான் நாள் சொல்லுன்றான். ஹலோ, இன்னைக்கு ஏசாத சீக்கிரம் வரமாட்டான்னு சொல்ற ஆசாமெல்லாம் யாரு? நான் சொல்லல, வசனம் சொல்லுது பொல்லாத ஊழியக்காரன். அவன் ஏன் லேட் ஆகுன்னு சொல்றான்னா, அவன் லேட்டா வருவாருன்னு சொன்னதுனால பொல்லாதவன் ஆகல, பொல்லாதவனா இருக்கிறதுனால தான். அப்போ உங்களுக்கு எளிதாய் புரிந்து கொள்ளலாம், எந்த ஊழியக்காரன் இன்னைக்கு வருகை இப்போ இல்லை, வந்தா பார்த்துக்கலாம், அது என்ன பெரிய இதுவா, அதையே சொல்லி பயமுறுத்துறீங்களா, அதையே சொல்லி ஜனங்களை. ஒன்றும் இல்லை, அவன் யாரு? அவங்களே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், பொல்லாதவர்கள். எவ்வளவு அழகா அவன் அந்த வார்த்தை எழுதுறா பாருங்க. அவன் வரமாட்டான்னு சொன்னதுனால பொல்லாதவன் அல்ல, பொல்லாதவனா இருக்கிறதுனால தான் என்ன பண்றாங்க, அந்த குரோனிஸ் டிலே, மேக்கிங் டிலே. ஆவிக்கிற வாழ்க்கையில மிக பொல்லாத ஒரு அனுபவம் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ற ஒரு வார்த்தை, ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை, ப்ரோக்ராஸ்டினேஷன். அந்த வார்த்தை எழுதி கொள்ளுங்க, அவசியமான வார்த்தை. ஆங்கிலத்தில் மிக அற்புதமான ஒரு வார்த்தை ப்ரோக்ராஸ்டினேஷன். அதுக்கு அர்த்தம் என்ன? காலம் தாழ்த்துதல். காலம் தாழ்த்துதல் அந்த குரோனிஸோக்கு கிட்ட உள்ள வார்த்தை. இவன் என்ன நினைக்கிறான்? பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும், அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. அப்படி சொல்லுவதனால் எதை காட்டுகிறான்? தன்னுடைய பொல்லாத குணத்தை தான் அவன் காட்டுகிறான். அவனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? ஒரு முறை ஒரு ஆங்கில பேராசிரியர்கிட்ட ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு சின்ன எளிய மகள், அவள் ஆங்கிலம் தெரியாதவ, போய் கேட்டா, ஐயா ஒரு வார்த்தை பார்த்தேன், அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. என்ன வார்த்தை? ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அதுக்கு அர்த்தம் என்ன? ப்ரொஃபஸர் சொன்னார், நாளைக்கு பார்க்குறேன். அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் அர்த்தமே தான். அவருக்கு தெரியாமல் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டார். நாளைக்கு பார்க்குறேன். ப்ரோக்ராஸ்டினேஷன் அர்த்தம் என்ன? நாளைக்கு பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளை என்று ஒரு நாள் கிடையாது. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு தான், இப்போதான். நாளைக்கென்று ஒன்று கிடையாது. நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நான் செய்கிறேன் சொல்லுவதற்கு நாளை நம்மது இல்லை, நாளை நம்முடையது அல்ல, அது யாருடையது? கர்த்தர் கையில் இருக்குது. நம்ம என் காலம் யார் கையில் இருக்குது? அவர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. ஒரு கோரஸ் பாடுவாங்க, நான் அறியாத எதிர்காலம், நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. கோரஸ் தெரியாதா? எங்க தெரியாதான்னு கேட்டீங்க. நம்ம ஆள்கிட்ட ஒன்று தெரியாதுன்னு மாத்திரம் சொல்லவே மாட்டாங்க. எது கேட்டா ஓ அப்புறம் கேட்டால் அதான் தெரியாது, மீது எல்லாம் தெரியும்பாங்க. ஒரு சின்ன கோரஸ் பாடு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடு. நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது, நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது, என் காலங்கள் அவர் கரத்தில் இருப்பதால் பயமில்லை, என் காலங்கள் அவர் கரத்தில் இருப்பதால் பயமில்லை, நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. நமக்கு வேணா நம்ம எதிர்காலம் தெரியாம இருக்கலாம், நம்ம எதிர்காலம் யார் கையில் இருக்குதோ அவரை நமக்கு தெரியுமே. பிரைஸ் தி லார்ட். நம்ம எதிர்காலம் நமக்கு தெரியாது, ஆனா என்ன எதிர்காலத்தை அவர் கையில் வச்சிருக்காரு, நான் அவரே அறிந்திருக்கிறபடினால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா விசுவாசிக்கு என்ன கிடையாது? நாளை என்று ஒரு நாள் கிடையாது, நம்ம அப்பா கையில் இருக்குது. நம் காலம் அவர் கையில் இருக்கிறது தவிர நாளைக்கு இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடந்த காலத்தை நம்மளால சரி பண்ண முடியாது, எதிர்காலத்தை நம்மளால யூகிக்கவும் முடியாது. இன்னைக்கு தான் நமக்கு நியமம். நேற்றைக்கு என்ன? அது தோல்விகள். நாளைக்கு என்ன? கவலைகள். அவ்வளவுதான். நேற்றைக்கு என்ன, இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? நேற்றைக்கு நடந்த தோல்வியை நினைச்சு புலம்பிட்டு உட்கார்ந்துருப்போம். ஐயோ அதை இப்படி சொல்லியிருக்கலாமே, அதை இப்படி சொல்லியிருக்கலாமே, அவங்க கேட்டவுடனே நெருக்குன்னு இப்படி சொல்லியிருக்கலாமே. அப்போ புத்தி வராது, சொன்ன பிறகுதான் ஞாபகம் வரும். பார்த்துருக்கீங்களா? யார்ட்டா பேசும்போது என்ன பேசணும்னு தெரியாது, ஜட்ஜி மாதிரி முழிச்சுட்டு நிற்பான். அது நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடும். அது பாட்டுக்கு போன பிறகு உள்ள பொங்கும் பாருங்க, அது கேட்டதில்லை, இப்படி சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை, பண்ணு போடு தலையில், அப்படி தானே போடணும். அது பேர் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த கேட்டவுடனே டக்கு டக்குன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு பெரிய கலை, கத்தர் கொடுத்த கிருவை. எல்லாருக்கும் அது வராது. சரியா? மோசைக்கே இல்லாமல் போயிடுச்சே. என்ன சொன்னாரு? நான் திக்கு வா என்றால் ஸ்டாமரிங், அடுத்தது மந்தனாவுன்னா ஸ்லோ ஆஃப் டங், அதாவது வாக்குவன்மை கிடையாதுன்னு சொன்னார் அவரு. நம்மள நிறைய பேர் மோசை தான். பிரைஸ் தி லார்ட். முடிஞ்ச பிறகு அவங்க திட்டிட்டு போன பிறகு யோசிப்போம், கேட்டானே அப்படி சொல்லியிருக்கலாம்ல, இன்னும் ஒரு முறை வரட்டும். அவன் வரான் பைத்தியமா அவனுக்கு திரும்ப வர்றதுக்கு. அவன் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டானே என்னைக்கோ. நீங்கள்
நேற்றைக்கு உள்ள கவலை, அதை நினைச்சே சாகுறோம். இல்லை நாளைக்கு வரப்போகிற பயம், அதை நினைச்சே சாகுறோம். நடுவில் இயேசுவுக்கு பக்கத்தில் 2 கள்வன், ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் யாரு? இயேசு பக்கத்தில் 2 சிலையில் 2 கள்ளன் தான்ல. ஒருத்தன் யாரு? என்ன? 2 பேரும் கள்ளன் தான். அதுல ஒருத்தர் யாரு? 2 பேரும் யாரு? அதுல ஒருத்தர் யாரு? ஆவிக்குரிய உலகம் ஒன்றுதான் நல்ல உலகம். கள்ளனை கூட நல்லவன் சொல்றது நம்ம மாத்திரம்தான். வேற எவனும் கள்ளனை நல்லவன் சொல்ல மாட்டோம். நம்ம ஒருத்தர் தான் நல்ல கள்ளம்போம். அடுத்தது நமக்கு என்னன்னா அப்படியே மண்டையில ஊறி போச்சு. இந்த ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்கல்ல. ஒருத்தன் பேர் என்ன பேரு? மூத்த குமாரன். அடுத்தவன் பேரு கெட்ட குமாரன். பைபிள்ல ஒரு முறை கூட கெட்டவன் இளைய மகன் தான் அவன் பேர். அப்பாவோட இருந்தாலும் இளைய மகன் தான், பண்டி நடுவில் இருந்தாலும் இளைய மகன் தான், திருப்பி வந்தாலும் அவன் இளைய மகன் தான். நம்ம ஒருத்தன் தான் ப்ராடிகல் சன்னான். அது ஒரு நல்ல தமிழ்ல, தூய தமிழ்ல மனம் திரும்பிய மைந்தனம். அவனை விட கேடு நம்மகிட்ட இருக்குது. நம்ம அவனாவது பண்ணி கூட போக, நம்ம பண்ணியே சாப்பிட்டு இருப்போம். அவனாவது பண்ணி சாப்பிட்ற தவிடத்தான் பார்த்தான், நம்ம பண்ணியே முழுங்கிட்டு உட்கார்ந்துருப்பான். இன்னொரு பண்ணி கிடைக்குமான்னு. நம்ம இயேசுவேல 2 கள்வர்கள் இருந்தாங்க இல்லையா? வலது பக்கத்துல நல்ல கள்ளன் இல்லையா? பரவாயில்ல, முழிப்பாரா இருக்கீங்க. சரி, ஒரு கள்வன் திருடிட்டார் இல்லையா? அவர் யாரு? ஏங்க, திருடினவர் தான் நல்ல கள்ளன். திருடாத ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் கெட்ட கள்ளன். ஏன்னா இயேசுட்டு அப்ப இருந்தது 1 ரட்சிப்பு மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கத்துல என்ன பண்ணிட்டான்? குலத்தொழில மறக்காம செய்துட்டான், திருடிட்டான் ரட்சிப்பு அந்த நேரத்தை கூட. இன்னொருத்தன் பாருங்க, தத்தி மாதிரி கிட்ட உட்கார்ந்து கூட திருட தெரியாம போயிட்டான் பாருங்க அவன். அப்ப இதுல நல்ல கள்ளன் யாரு? திருடாதவனா இல்ல திருடினவனா? அதான் சொன்னேன், ஆவிக்குரிய உலகம் தான் கெட்டவனை கூட நல்லவன் சொல்லும். ஆனா நல்ல காலம் திருட நல்லதா திருடிக்கிட்டான். இயேசுவுக்கு 2 திருடன், ஒருத்தன் தான் திருடன், ஒருத்தன் விட்டு வச்சான். ஆனா சபையாகி நமக்கு 2 திருடன் பக்கத்துல. ஒருத்தன் யாரு? நேற்றைய தோல்வி. இன்னொருத்தர் யாரு? நாளைய கவலை. 2 பேரும் இயேசு நமக்கு கொடுத்த இன்றைய திருடிட்டே உட்கார்ந்து இருக்கிறானுங்க. ஏமாந்துவே விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கவனியுங்கள், நீங்களும் நானும் கடந்த காலத்தை சரிப்படுத்த முடியாது, இல்லை எதிர்காலத்தை என்ன செய்ய முடியும்? நம்மால தீர்மானிக்க முடியும். என்றைக்கு தான் சொந்தம்? இன்றைக்குத்தான். அப்படின்னா இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வார்த்தை ஆவிக்கிற வரது கிடையாது. வேறு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரே ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். இஸ்ரவேல் மக்கள், வாசிங்களா அந்த வேத பகுதியை, யாத்திராகும் 14ஆம் அதிகாரம் எடுங்க, 14:24 வாசிங்க. கிழக்கு எந்த வேலை அது? கிழக்கு வெளுத்து வரும். அது என்ன நேரம்? காலையில் 3 மணி. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம் என்றால் இது என்ன? 4ஆம் ஜாமம். ஹலோ, யூதர்களுக்கு 8 ஜாமம். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். பகலுக்கு 4 ஜாமம், இரவுக்கு 4 ஜாமம். காலையில் 6லேருந்து மாலை 6 வரைக்கும் 12 மணி நேரம், 4 ஜாமம். அதே போல மாலை 6லேருந்து காலை 6 வரைக்கும் 4 ஜாமம். அதில் 6 முதல் 9 வரை 1ஆம் ஜாமம், 9 முதல் 12 வரை 2ஆம் ஜாமம், 12 முதல் 3 வரை 3ஆம் ஜாமம், 3 முதல் காலை 6 மணி வரைக்கும் என்ன? 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமத்துக்கு பைபிள் என்ன போட்டிருக்கு? 24ஆம் வசனத்தில் கிழக்கு வெளுத்து வரும். அது என்ன ஜாமம்? 4ஆம் ஜாமம். அது எப்போ தொடங்கும்? காலையில் 3 மணிக்கு ஆரம்பிக்குது. வாசிங்க. கர்த்தர் மேகத்திலிருந்து அந்த சிவந்த சமுத்திரத்தில் கடந்து வராங்க இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் போயிட்டாங்க, பின்னாடி யார் வராங்க? பார்வோன் அப்படி துரத்துக்கின்ற சேனை வருது பார்த்தீங்களா? கர்த்தர் விடியற் காலம் 3 மணிக்கு என்ன பண்றாரு? மேகத்திலிருந்து அப்படி பார்க்கிறாரு இல்லையா? பார்த்து என்ன பண்றாரு? அவர்களே கலங்க பண்ணுகிறார். உருளைகள் எல்லாம் கலந்து ஓடுகிறது. வருத்தத்தோடு நடத்துறாங்க இல்லையா? அப்ப என்ன பேசுறாங்க பாருங்க. என்ன செய்யறாங்க? விட்டு. எப்போ? காலையில் 3 மணிக்கு. சரியா? இரவெல்லாம் கத்தர் பிரித்து வைத்திருக்காங்க. இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, பின்னாடி இவங்களும் போறாங்க. கத்தர் என்ன செய்கிறார்? மேகஸ்தம்பமாக இருந்து அவங்களுக்கு வெளிச்சம், இவங்களுக்கு இருள். அவங்களுக்கு வழி காட்டுகிறார், இவனுக்கு வழியை மறைக்கிறார். என்ன ஆகுது? வருத்தத்தோடு நடத்துறாங்க. கத்தர் பார்க்கிறாரு, உருளைகள் எல்லாம் கலந்து ஓடுது, ரதங்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. அப்ப என்ன சொல்றான்? இது கர்த்தருடைய கரம், நாம என்ன செய்வோம்? ஓடிப்போவோம். எங்க? திரும்ப எகிப்துக்கு. வாசிங்க, மறுபடியும் அந்த வசனம் வாசிங்கம்மா.
ம் 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 என்ன சொல்றாங்க பாருங்க. எப்போ காலையில் 3 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம் 3 மணிக்கு என்ன பண்றாங்க, கர்த்தர் யுத்தம் பண்றாரு, நம்ம ஓடி போயிடுவோம்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஓடி போக மாட்டேங்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ம் 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 நீட்டினான். ம் எப்போ வந்தது சமுத்திரம்? காலைல 6 மணிக்கு. காலையில 3 மணிக்கு எகிப்தியனுக்கு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் வந்துட்டாரு, அவர் கை இருக்குது, திரும்பி ஓடி போவோம். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறான். இதான் ப்ரோக்ராஸ்டினேஷன். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கர்த்தர் யுத்தம் பண்றாரு, நம்மள அழிஞ்சு போயிடும் தெரியுது இல்ல. என்ன சொல்றான், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோன்னு சொல்றானே தவிர ஓட மாட்டேங்கிறான். திரும்ப தொடர்ந்து துரத்துகிறான். என்ன தெரியுங்களா, கர்த்தர் கையை நீட்டினார். எப்போ வந்தது, விடியற் காலத்துல தான் சமுத்திரம் வந்தது. ஸோ 3 மணி நேரம் அவனுக்கு நேரம் இருந்தது. விரும்பி இருந்தால் ஓடி போய் எல்லாரும் பொழைச்சிருக்கலாம். அவர்கள் அன்னைக்கு அந்த உணர்வு வந்த உடனே திரும்பி ஓடி போயிருந்தா என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா, எகிப்திய நாகரீகம் அழிஞ்சு போயிருக்காது. உலகம் கண்ட 3வது பெரிய நாகரீகம் எதுன்னு சொன்னா இந்த எகிப்திய நாகரீகம் தான். முதல் நாகரீகம் மெசொப்பொத்தேமியா நாகரீகம், அடுத்தது சுமேரிய நாகரீகம், 3வது எகிப்திய நாகரீகம். பைபிளில் சொல்லப்பட்ட முதல் நாகரீகம் எகிப்திய நாகரீகம் தான். உலக வரலாற்றில் பார்த்தா முதல்ல மெசொப்பொத்தேமியா நாகரீகம், அடுத்தது சுமேரியரின் நாகரீகம், அதுக்கு அடுத்தது எகிப்திய நாகரீகம். ஆனால் பைபிள் படி முதல் டைனாஸ்டி என்ன தெரியுங்களா, இந்த எகிப்தியனுடைய அந்த நாகரீகம் அது அழிஞ்சு போனது எங்க தெரியுங்களா, அழிஞ்சு போனது எங்க தெரியுங்களா, சிவந்த சமுத்திரத்தில், ப்ரோக்ராஸ்டினேஷன்ல. சிவந்த சமுத்திர காலம் தாழ்த்துதலில் அது காணாம போயிடுச்சு. ஆவிக்குரிய உலகம் இன்னைக்கு காணாம போறது இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்ல தான். காலம் தாழ்த்துவதில் தான் நீங்கள் நாளைக்கு காணாமல் போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் பாரப்படுத்துகிற, கர்த்தர் உணர்த்துகின்ற அநேக காரணம் செய்யாம போறோம் தெரியுங்களா, அதுதான் உங்களை என்ன ஆவிக்குரிய அமிழ்த்துவது. அதுதான் கர்த்தர் ஒன்றை பாரப்படுத்தினார்னா கர்த்தர் என்று பேசினாருன்னு சொல்றோம். எத்தனை காரியங்களை செயல்படுத்திருக்கோம்னு யோசித்து பாருங்க. நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலுக்கு எகிப்தியனுக்கு தெரிஞ்சது இல்ல, கர்த்தர் யுத்தம் பண்றாரு, கர்த்தர் கலங்க பண்ணுகிறார், நாம இஸ்ரவேல் விட்டு ஓடி போவோம் சொன்னான்ல, ஓடி போகலையே. ஓடி போகாவிட்டால் என்ன ஆகுது தெரியுங்களா, அழிவது நிச்சயம். சரி, நான் இங்கே என்னுடைய பாடத்துக்கு வந்துடலாம். இதுல என்ன இருக்கக்கூடாது, அந்த ஊழியக்காரனுக்கு என்ன இருந்தது, காலதாமதம். என்ன சொல்றான், என் எஜமான் வர நாள் செல்லும். அதை சொல்லிவிட்டு என்ன பண்றான் தெரியுங்களா, முதல்ல என்ன செய்யறான், அடிக்கிறான். அவன் செய்யற முதல் வேலை என்ன தெரியுங்களா, அடித்தல், அதுக்கப்புறம் புசித்தல், அதுக்கப்புறம் வெறியரோடு குடித்தல். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். யார் அடிப்பான், எல்லாரையும் அடிக்க மாட்டான், யாரெல்லாம் அவனுக்கு ஆகாதவன் அவன் அடிப்பான். அடுத்தது என்ன செய்வான், சாப்பிடுவான். எதை சாப்பிடுவான், அவனுக்கு என்னெல்லாம் இஷ்டமோ, அவனுக்கு என்னெல்லாம் இச்சையோ அதை சாப்பிடுவான். அவன் விரும்பினவர்களோடு அந்த விருந்தை சாப்பிடுவான். 3வது என்ன செய்வான், அவன் வெறியரோடு சேர்ந்து என்ன பண்ணுவான், குடிப்பான். இந்த 3ஐயும் அப்படியே ஆவிக்குறன்னு எடுத்துன்னா ஊழியம் செய்கிற அநேகட்டு இது இருக்குது. முதல்ல நம்ம யார் அடிப்போம், ஊழியத்தில் நமக்கு யாரெல்லாம் எதிராக வளர்றானோ அவனை வேரோடி வெந்நியை ஊற்றி சாச்சிடுவான். என்ன செய்வோம், முதல்ல மேலே ஊற்றினா பத்தாது, வேர்ல வெந்நியை ஊற்றணும். அவன் பரம்பரையே துளிர்க்க கூடாது. இருந்து நம்ம வர நாள் செல்லும். அந்த டிலே, அந்த குரோனிசோ என்ற வார்த்தை மிக மிக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளத்தில் மறக்கப்படாமல் பதிய வேண்டிய ஒரு வார்த்தை. குரோனிசோ என்றால் டிலே, ப்ரோக்ராஸ்டினேஷன். காலம் என்ன நினைக்கிறான், இப்பெல்லாம் வரமாட்டார். ஏன் வரமாட்டார், நீ பொல்லாதவன் தான் உனக்கு அப்படி தோன்றுது. பொல்லாதவனுக்கு எப்படி தோணும், ஏசு இப்போ வரமாட்டார் அப்படித்தான் தோணும். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவனுடைய நிலையை பார்த்தீங்க எப்படி இருக்கும், அவர்கள் அடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அடுத்த ஊழியர்களை தாக்கு, அடுத்த ஊழியக்காரனை தாக்கு, அடுத்த விசுவாசியை தாக்கு, இதுதான் வேலையா நடக்கும். அடுத்தது என்ன இருக்கும், புசித்தல். யோசித்து பாருங்க, எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அதோட சேர்ந்து என்ன இருக்கணும், ஈட்டிங் இருக்கணும். பாருங்களேன், ஈட்டிங் இல்லாத ஒரு மீட்டிங் கூட கிடையாது. ஆமென். உபவாச ஜெபத்துக்கு கூட நம்ம நோட்டீஸ் அடிக்கிறோம். உபவாச ஜெப முடிவிலே பிரியாணி பொட்டலம் வழங்கப்படும். உபவாச ஜெபத்துக்கு கூட பிரியாணி பொட்டலம் தந்த சொல்லுவானுங்க. இந்த குதிரைக்கு என்ன பண்ணுவானா, குதிரைக்கு கழுதைக்கெல்லாம் ஒரு குச்சியில ஒன்று கட்டி முன்னாடி ஒரு கேரட்டை தொங்க விட்டுருவானா, அதை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்குமா. இன்னைக்கு ஆவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தொங்க விட்டுருக்குது, ஒரு பிரியாணி பொட்டலம் தொங்க விட்டுருக்குது. அதை பார்த்தே எல்லா கூட்டத்துக்கும் வந்து போயிட்டு இருக்கிறது. எதுக்கு வருதுன்னு தெரியாது, கூட்டத்தில் என்னதான் நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க மீட்டிங்காக வரல, எதுக்கு வராங்க,
நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காலைல 10 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்களே. வழக்கமாக ஊழியர் கூட்டம்னா ஒரு 1:15 மணிக்கு மூக்கை நீட்டணும். பிரைத்தலோ நான் அப்போ தான் பிரியாணி வாசனை கரெக்டாக மூக்கில் ஏறுற நேரம் 1:15 மணிக்கு. அது சரியா வந்து ஒரு கையெழுத்தை போடணும், நான் வந்திருக்கேன்னு ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், டீயே கொடுக்குறாங்களா, ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுப்பாங்கல்ல வந்து போகிறதுக்கு, அது வாங்கணும். எங்கே ஏமாந்து பேக்கு கொடுத்தா அதை வாங்கிக்கணும். பேக்குக்குள்ளே ஒரு வெள்ளை பேண்ட் ஒரு வெள்ளை சட்டை கொடுத்தா அல்லையா போட்டு அதை வாங்கிக்கணும். இதுக்கு தான் கூட்டத்துக்கு வர்றோமே தவிர எதுக்கு வரல? கர்த்தருடைய வசனத்தை கேட்க வரல. உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மையிலே கர்த்தருடைய கிருபை உங்களுக்கான தான். நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து காத்துட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்கள் காத்திருந்ததுல இல்லை, வசனத்துக்கு இவ்வளோ நேசிக்கிறவங்க இந்த பகுதியில் உழவு கர்த்தர் வச்சிருக்காரு. பொதுவாக ஊழியம் செய்கிறவங்க வசனம் கேட்கறதுக்கு வர மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பிரசங்கம் பண்ணால் அதுதான், நாங்கள் பேசுகிறோன்னா புல்லே அரிக்குமே, ஆமாம் மாடே சாப்பிடுமே, புல் அரிச்சா மாடு தான் சாப்பிட அடுத்தது. கவனியுங்கள், இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ன பண்ணும் தெரியுங்களா? ஒன்று பீட்டிங், ஈட்டிங், அடுத்தது ட்ரிங்கிங். இந்த 3 தான் அவன் செய்கிற வேலை. ஏனென்றால் அவன் யாரும் பொல்லாதவன், அதை தான் செய்வாங்க. அவனுக்கு என்ன உணர்வு இல்லை? வருகையை பற்றிய ஒரு உணர்வோ வருகையை பற்றிய ஒரு அறிவோ அவங்களுக்கு இல்லை. அதாக பொல்லாதவன் இல்லை. அவனுக்கு என்ன தோணாது? அந்த வேலைக்காரன் சொல்லி இப்போ சொன்னேன் உங்களுக்கு, ஏஸ் அ சர்வன்ட் சொன்னேன். அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? டூலாஸ், அடிமை. அவன் யாரு? எனக்கு நேரம் இல்லை. ஊழியக்காரனை பற்றி பைபிள் 8 புதிய ஏற்பாட்டில் மாதிரி 8 வார்த்தைகள் இருக்கு ஊழியக்காரனுக்கு. அதில் ஒரு வார்த்தை தான் இந்த சர்வன்ட். இதுக்கு என்ன வார்த்தை? டூலாஸ். இதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரனுக்கு 8 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது கிரேக்க மொழியில். அந்த 8 வார்த்தையில் ஒரு வார்த்தை என்ன? டூலாஸ். அந்த வார்த்தை தான் அந்த மத்தேயு 24:48 வாசிக்கிறோம். அந்த ஊழியக்காரன் தன் எஜமானவர் நாள் செல்லும் என்று என்ன பண்ணா? அடிக்கவும் புசிக்கவும் வெறியரோடு குடிக்கவும் தொடங்கினான்னு போட்டிருக்கு இல்லையா? அது ஒரு உணர்வற்ற வாழ்க்கைக்குள்ள போகிறாங்க. காரணம் என்ன? அவன் யாரா இருந்தான்? ஒரு அடிமை. இந்த அடிமைக்கு சில தகுதிகளை நான் சுட்டி காட்டுகிறேன். யார் இவன்? பொல்லாத ஆளு இல்லை, நல்ல ஆளு தான். நல்லவனா தான் இருந்தான், ஆனால் என்னவா மாறிட்டான்? பொல்லாதவனா மாறிட்டான். ஏன் அவன் பொல்லாத? அவனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். அடிமையுடைய ரோமர் 6:19 வாசிங்க. 6:19 ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் என்ன ஆகணும்? முதல்ல அர்ப்பணிப்பு. அந்த டூலாஸ் என்ற வார்த்தை அந்த வசனம் பயன்படுத்தப்படுகிறது ரோமர் 6:19. ஒரு அடிமை என்றால் அவனுக்கு முதல் வேலை என்ன? எப்படி சரீரத்தின் அவயவங்களை பாவத்துக்கு அடிமையாக அர்ப்பணித்திருந்தானோ அப்படியே இப்போ என்ன செய்யறான்? நீதிக்கு என்ன செய்யறான்? அவயவங்களை அர்ப்பணித்தவன். அப்படின்னா இந்த ஒரு சர்வன்ட் இருக்கான், அவனுடைய முதல் தன்மை என்ன? அர்ப்பணிப்பு. ஏனென்றால் அது பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? டூலாஸ் என்ற வார்த்தை. டூலாஸோட முதல் தன்மை என்ன? எப்படி பாவத்துக்கும் உலகத்துக்கும் இச்சைகளுக்கும் தன் சரீரத்தின் அவயவங்களை அர்ப்பணித்து ஒரு அடிமையை போல ஒப்பு கொடுத்திருந்தானோ அப்படியே என்ன பண்றான்? இப்போ நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கிறான் இல்லையா? அப்படின்னா அடிமை என்றால் முதல் அர்த்தம் என்ன? அர்ப்பணிப்பு. இரண்டாவது ஒரு அர்த்தத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:17. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய அடிமைகள். அதுல அந்த ஊழியக்காரன் என்ன வார்த்தை இருக்குது? டூலாஸ் என்ற வார்த்தை இருக்குது. இவர்கள் உன்னதமான தேவனுடைய அடிமைகள். அப்படின்னா ஒரு அடிமை என்றால் இரண்டாவது அர்த்தம் என்ன? அறிவிக்கிறவன். ரட்சிப்பின் வழியை பிறருக்கு அறிவிக்கிறவன் தான் ஒரு டூலாஸ். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதலாவது சொன்னேன், இது என்ன? ரோமர் 6:19. அடிமை என்றால் யாரு? அர்ப்பணிக்கிறவன். எப்படி பாவத்துக்கு ஒரு நாள் சரீரத்தை அப்பு கொடுத்தான் அப்படியே தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவன் தான் யார்? அடிமை. இரண்டாவது யார் அவன்? ரட்சிப்பின் வழியை உலகத்துக்கு அறிவிக்கிறவன் தான் யாரு? அடிமை. மூன்றாவது ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். யூதா 1. யூதா 1ஆம் வசனம். பட்டவர்களும் உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். பைபிள்ல 5 யூதா இருக்காங்க. இந்த யூதா நிருபம் எழுதுறாரு இல்லையா? யூதா என்ற பெயர்ல எத்தனை பேர் இருக்காங்க? புதிய ஏற்பாட்டில் 5 பேர் இருக்காங்க.
இந்த 5 பேர்ல இவர் யார் என்றால் நிறைய கூட்டி கழித்தல் நிறைய வசனங்களை போட்டீங்கன்னா கடைசியில் வர்ற முடிவு இயேசுவின் சகோதரன் வரனவர். யார் இவர்? யாக்கோபுக்கு சகோதரன் போட்டிருக்கு இல்லையா? அந்த வசனம் திரும்ப வாசிமா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். எந்த யாக்கோபு? இயேசுவின் சகோதரன் யாக்கோபு இருந்தார்களே அவருடைய சகோதரன். சரி சொன்னேனே, புதிய ஏற்பாட்டில் 5 யூதா இருக்காங்க. எனக்கு இப்போ நேரம் இல்லை, வீட்டில் கொஞ்சம் நீங்கள் அந்த யூதாலாம் எடுத்து வச்சு படிச்சீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த யூதா யாருன்னா இயேசுவின் சகோதரன். ஆனால் இவர் இயேசுவின் சகோதரன் அந்த நிருபத்தை எழுதும்போது எப்படி எழுதலை? நான் யாருன்னு எழுதுறாரு? இயேசுவுக்கு சகோதரன் என்று எழுதாமல் இயேசுவினுடைய அடிமை. அது ஊழியக்காரன்ல டூலாஸ் என்ற வார்த்தை, அடிமை. அப்படின்னா இவர் இயேசுவின் சகோதரன். ஆனா இயேசு அவர் எப்படி அறியல? மாம்சத்தின்படி அறியாதவன். ஆமென் சொல்லுங்க. ஒரு அடிமை என்றால் யாரு? மாம்சத்தின்படி என்ன செய்தவன்? தேவனை அறிகிறவன் அல்ல. ஆனா இவர் எப்படி சொல்லலாம்? இயேசுவின் சகோதரனும் அப்படி எழுதிருக்கலாம். யாக்கோபுக்கு சகோதரன் சொல்ல யார் சொல்லலாம்? இயேசுவின் சகோதரன் சொல்லி இருக்கலாம். ஆனா அவருக்கு முன்னுரிமை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? நான் இயேசுவுக்கு சகோதரன் என்பதை காட்டிலும் இயேசுவுக்கு நான் யாரு? ஒரு அடிமை. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் இயேசுவுக்கு சகோதரனாக இருந்தாலும் மாம்சத்தின்படி இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன்? அறிய மாட்டேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5, 16, 17. ஆகையால் பவுல் என்ன சொல்ற? ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி என்ன சொல்றாரு? ஒரு அடிமை என்றால் யார் தெரியுங்களா? மாம்சத்தின்படி ஒருவரையும் சொல்லுங்களேன் அறியக்கூடாது இல்ல. இப்ப நமக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணா பிரசிடென்ட் யாரு? பாஸ்டர். ட்ரெஷரர் யாரு? பாஸ்டர் அம்மா. செக்ரட்டரி யாரு? பாஸ்டர் மச்சான். பிரைஸ் தி லார்ட். ஹலோ ஹலோ. நம்ம மாம்சத்தின்படி எவ்வளவு இடிக்குது பாருங்களேன். யோசித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரன் வெற்றி பெற்றால் அடுத்தது அவங்க சந்ததியை மறக்காம அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களே. அழைக்கப்பட்டார்களோ அழைக்கப்படலையோ, கிருபை இருக்குதோ கிருபை இல்லையோ, என்ன செய்யணும்? அழைப்பு இருக்குது, அடுத்தது நுழைப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பிழைப்பும் இருக்குல்ல. அழைப்போடு என்ன இருக்குது? நுழைப்பும் இருக்குது, பிழைப்பும் இருக்குல்ல. ஆனா தான் பாருங்க, முதல் தலைமுறையின் தரிசனம் அடுத்த தலைமுறைக்கு இருக்காது. வேணா அப்பா 50 விசுவாசியை வச்சிருப்பாரு, இவர் வேணா 500 விசுவாசி வச்சிருப்பாரு பிள்ளை. ஆனா அந்த 50 பேரும் பரலோகம் போயிருப்பான், இதுல ஒருத்தனும் போக மாட்டான். 50 பன்னிக்குட்டி இருப்பதை காட்டில் ஒரு சபையில 5 கன்றுக்குட்டி இருப்பது நல்லது. ஆமென் ஆமென். ஏன்னா 5 பரலோகம் போயிடும்ல. எண்ணிக்கை அல்ல, அந்த முதல் சந்ததியினுடைய அந்த முதல் தலைமுறை தரிசனம் நினைக்கலாம். ஏன்னா அழைப்பு இருந்தால் அதை விட மேலே செய்வாங்க. அழைப்பு தான் இல்லை, எது நுழைப்பு தானே. அப்ப அவருக்கு அது பிழைப்பா மாறி போயிடும். அப்புறம் எப்படி அவர்கள் நிற்க முடியும்? பரிசுத்த பவுல் மிக அழகாக சொல்ல, நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். தொடர்ந்து வாசிங்க. எப்படி சொல்லலாம்? ஏசுநாதரை கூட அவனும் யூதன் நானும் யூதன் தான். ஆனா எப்படி அறிய மாட்டோம் அவனை? என் ஜாதி, என் ஊருக்காரன், என் மச்சான், என் மாமன் சொல்லி நான் ஆவிக்குரிய உலகம் கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய இடம் இதெல்லாம். அடிமை என்றால் யார்? மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியாதவன். அதான் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவை கூட எப்படி அறிய மாட்டோம்? மாம்சத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவை அறிய மாட்டோம். அவர் யூதன் தான், நானும் யூதன் தான். ஆனா என்ன பண்ண மாட்டேன்? இயேசு நானும் யூதன், அவர் ஒரே இனம் என்று சொல்லி நான் பெருமை பாராட்டும். அவன் தான் அடிமை. அடிமை என்றால் ஒன்று யாரு? அர்ப்பணித்தவன், அறிவித்தவன். அடுத்தது மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியாதவன். இன்னொரு கருத்தை சுட்டி காட்டுகிறேன். யோபு 7:2. யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து, அந்த பாருங்க 2 வார்த்தை. ஒன்று யாரு? வேலையாள், மற்றொன்று கூலிக்காரன். வேலையாள் என்பதற்கு அடிமை என்ற அர்த்தம். வேலையாள் இருக்குல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன? அடிமை. கூலிக்காரன் என்றால் உங்களுக்கு தெரியும், ஹயர்ட் சர்வெண்ட் நாங்கள் சொல்லுவாங்க. ஹயர்லிங் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. இவன் யார் என்றால் கூலிக்காக வேலை செய்யறவன். முதலாளி யாரு? வேலையாள். அவன் யாரு? அடிமை. அவன் எதை பார்த்துருக்கிறான்? 7:2. எதை வாஞ்சிக்கிறான்? வேலையாள் எதை வாஞ்சிக்கிறான்? நிழலை வாஞ்சிக்கிறான். கூலிக்கார எதை வாஞ்சிக்கிறான்? கூலியை வாஞ்சிக்கிறான். உங்களுக்கு தெரியும், கிராமங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூத்தாடி கூத்தாடி
கிழக்கை பார்ப்பான், கூலிக்காரன் மேற்கை பார்ப்பான். ஹலோ, கிராம பக்கம் போயிருக்கீங்களா? ஓஹோ, அப்படியே சிட்டியில் விளந்து அப்படியே உருவானவர்கள். கிராமங்கள் என்ன சொல்லுவான்? கூத்தாடி எதை பார்ப்பானா? ஏன்னா அவன் ராத்திரிலாம் ஆடிட்டு இருப்பான். எப்போ வெளிச்சம் வந்து அப்பதான் அவனுக்கு துட்டு. எப்படா கிழக்கு வெளுக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பான். ஆடும்போதே கண் எங்கே தான் இருக்கும்? அங்கே தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் அவனுக்கு துட்டு. கூலிக்காரனுக்கு இங்கே பார்ப்பான். ஏன்னா இங்கே எப்போ அடையுதோ அப்பதான் அவனுக்கு துட்டு. ஆனால் வேலையாள் என்ன தெரியுங்களா? ரெண்டையும் பார்க்க மாட்டான். நிழல் கிடைக்காதா? ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது? கூலி கிடையாது. கூலிக்காரனுக்கு கூலி உண்டு, வேலையாளுக்கு வேலை. அடிமைக்கு என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது. சாப்பாடு உண்டு, சம்பளம் கிடையாது. ஆனால் கூலிக்காரனுக்கு அப்படி என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? அதான் நம்ம நல்லா போட்டுருப்பாருங்களே, வேலையாள் நிழலை வாஞ்சிக்கிறான், கூலிக்காரன் அப்படின்னா கூலி வேலை. அந்த அடிமையுடைய ஆவல் எதன் மேல் ஆவல்? நிழலின் மேல் ஆவல். அவன் எதை வாஞ்சையா இருக்கிறான்? நிழல். உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், நினைவுபடுத்துகிறேன். சிம்சோனுடைய அப்பா பேர் என்ன பேரு? கத்தாவை என்ன மன்னி ஆண்டவரே, ராங் அட்ரஸ்ல வந்துட்டோம் போல இருக்குது. மனோவா. மனோவா என்ற அர்த்தம் என்ன? இதுக்கு தான் நாங்கள் சொல்லாமல் உட்காந்துருந்தோம். கேட்டால் அடுத்து அதை சொல்லுவீங்க. முதல்ல கம்முன்னு உட்கார்ந்தா ஒன்னா போயிடும்ல. நோவா என்ற அர்த்தம் என்ன? நோவா என்ற அர்த்தம் என்ன? என்னமா? இளைப்பாறுதலை கொடுக்கிறான். நோவா என்றால் ரெஸ்ட். மா என்றால் கிரீக்ல வந்து த ரெஸ்ட். மா நோவா. மனோவா என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? இளைப்பாறுதல் என்று அர்த்தம். சிம்சோன் அப்பா பேர் என்ன பேரு? மனோவா. அதுக்கு அர்த்தம் என்ன? அம்மா பேர் என்ன? இருக்கிற பேரை கேட்டாலே சொல்ல மாட்டோம். இல்லை, இல்லாத பேரை கேட்டீங்கன்னா எங்க சொல்லுவோம்? அம்மா பேர் இருக்கா? எஃப்சி தலை மாத்திரம் தான் ஆடுது. இல்லை இல்லைன்னு ஆடுது. இல்லை, அம்மா பேர் இல்லை. ஆனா யூதனுடைய பாரம்பரியத்தில் தால்மூதுல சிம்சோனுக்கு அம்மா பேர் இருக்குது. ஹலோ, 1 நாளாகவும் 4:3 வாசிங்க. 1 நாளா. இந்த பேர் நீங்க மறக்கவே மாட்டீங்க. சிம்சோனை மறப்பீங்க, மனோவை மறப்பீங்க. நான் சொல்ல போற பேரை மறக்கவே மாட்டீங்க. 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேர் என்ன பேரு? செல்போனி. அந்த அம்மா பேர் என்ன பேரு? இதான் அந்த கிரீக் பேர். ஹா அத்துன்னு தமிழ்ல இருக்கு தெரியுங்களா? அதுக்கு ஹா. எபிரேய மொழியில ஹா, அத் என்பது ஹா. செல்போனி அல்ல, செலல்போனி. சரியா? உங்க ஞாபகத்துக்காக செல்போனின்னு வச்சுட்டீங்கன்னா மறக்காது. என்னன்னா இது சிம்சோன் அம்மா பேர் இல்ல. அந்த தால்மூதுல சிம்சோனுடைய தாயார் பேர் இதை போல ஒரு பேர் என்று சொல்கிறார்கள். யூதனுடைய பாரம்பரியத்தின்படி இது வேற பெண். இது சிம்சோன் அம்மா சம்பந்தம் இல்லை. அந்த 1 நாளாகவும் 4:3 சொல்லப்பட்ட அட்சலல்போனி அவங்க அம்மா இல்லை. அது வேற ஒரு, அந்த இஸ்ரவேல் இடத்துல ஒரு பெண்ணோட பெயர். ஆனால் யூதனுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, சிம்சோனுடைய அம்மாவுக்கு பேர் என்ன பேரு? ஹா செலல் போனி. ஹா என்பதற்கு ஆங்கிலத்தில் த. செலல் போனி என்றால் ஷேடோ ஃபால்ஸ் ஆன் மீ. செலல் போனி, தஹா செலல் போனின் அர்த்தம் என்ன? அட்சலல் போனின்னா அவரது நிழல் என் மேல் விழுகிறது. எவ்வளவு அற்புதமான! சிம்சோனுடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு பேர் இருந்ததுன்னா அது மாதிரி ஆசீர்வாதமான பேர் வேற ஒண்ணுமே இல்லை. அது என்ன? அவளுக்கு பேருக்கு அர்த்தம் என்ன? அப்பா பேர் என்ன பேரு? இளைப்பாறுதல். அம்மா பேர் என்ன? அவரது நிழல். அது தேவனுடைய நிழல் யார் மேல விழுது? என் மேல் விழுகிறதுன்றான் பாருங்களேன். அவ்வளவு அற்புதமான பேர். ஆனால் இது பாரம்பரியம் தான். ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த நிழல் ரொம்ப முக்கியமானது. ஏன் அவளுக்கு அந்த பேர் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அட்சலல்போனி பேர் பைபிள் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? அவரது நிழல் என் மேல் விழுகிறது. அவர் நிழல் என் மேல் விழுந்தால் என்ன விழும்? முதல்ல கிருபை. அவர் நிழல் என் மேல் விழுந்தால் நமக்கு கிடைப்பது என்ன? சங்கீதம் 36:7 வாசிங்க. சங்கீதம் 36:7. சங்கீதம் 36:7. தேவனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது கிருபை எவ்வளவு அப்படின்னா, அப்படி செட்டை நிழலுக்கு என்ன இருக்குது? கிருபை, அபவுண்டிங் கிரேஸ். சாதாரண அபரிமிதமான ஒரு கிருபை எங்க இருக்குது? அப்படி செட்டைகளின் கீழ் இருக்கிறது. ஆகவே மனுபுத்திரர் என்ன பண்றான்? வந்து அவரது நிழலில் அடைகிறார்கள். ஏன்? அங்க என்ன இருக்குது?
கிருபை, அபவுண்டிங் கிரேஸ். அதாவது பாவம் பெருகின இடத்துல கிருபை. இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும், அதானே கேட்டேன் நான். பாவம் பெருகிற கிருபை பெருகுமா? ஹலோ, அந்த வசனத்தை வாசிங்களேன், எங்க இருக்குன்னு கேளுங்களேன். அடுத்தது என்னம்மா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. மேலும் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. கிருபை பெருகிட்டா அதிகமா பெருகிட்டா? அது என்ன, இந்த அதிகத்தை மாத்திரம் விட்டுறீங்க எல்லாரும். பாவம் பெருகினால் கிருபை பெருகல, கிருபை. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா where sin abounds grace abounds much more. அது 10 கிலோ பாவம்னா 10 கிலோ கிருபை வந்தாலும் போதாது, 15 கிலோ கிருபை வந்தாலும் அதை மூட முடியும். 10 கிலோ பாவத்தை வச்சுட்டு பாவம் பெருகினால் கிருபை பெருகும்னா ஈக்குவலா வந்தா நடக்காது வேலை. என்ன ஆகணும்? இது வந்து அப்படி ஓவர் ஷேடோ பண்ண, அதை மூடினால் தான், அதான் கிருபை. இந்த கிருபை என்ன கிருபை? தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு கொடுக்குற கிருபை இல்ல. நம்ம எவ்வளவு பாவம் செய்ய அப்படின்னு நிறைய கிருபை வேண்டாம், என்ன செய்யணும்? நிறைய பாவம் பண்ணணும். பேசலாம். பாவம் பெருகுனா என்ன பெருகும்? கிருபை அதிகமாய் பெருகும். அப்ப அதிகமான கிருபை வேண்டாம் நினைச்சதா போதும். இப்படி கேட்போன்னு ஆவியானவர் தெரிஞ்சுதான் 6:1 வாசிங்க. ரோமர் 6:1. ஆகையால் என்னத்தை கிறுக்குத்தனமாய் சொல்லுவோம்? அதுதான் நம்ம இப்படி கேட்போம், அவருக்கு அப்பவே தெரியும், அதான் எழுதுறா பாருங்களேன். அதனால என்ன சொல்லுவோம்? கிருபை பெருக முடியும், பாவத்தை நினைக்கலாமா? கூடாதே. போதுமா போதுமா போதுமா, கவனிங்க. அப்படி சட்டைகளுக்கு என்ன இருக்குது? சாதாரண கிருபை இல்லை, அபரிமிதமான கிருபை, அபவுண்டிங் கிரேஸ். நமக்கு எவ்வளவு தேவையோ அதை காட்டிலும் மேலான ஒரு கிருபை நம்மை மூடும். சரியா? அப்படின்னா ஏன் இன்றைக்கு நீங்கள் அந்த வேலையாள் எது மேல் வாஞ்சியா இருக்கிறான்? நிழல்ல என்ன இருக்குது? கிருபை. அடுத்தது அந்த நிழல் என்ன இருக்குது? பாதுகாப்பு. கர்த்தருடைய சட்டங்கள் என்ன இருக்குது? முதல்ல அபவுண்டிங் கிரேஸ், அது அபரிமிதமான கிருபை. இரண்டாவது என்ன இருக்குது? சங்கீதம் 91:1 முதல் 6 வரை உள்ள வசனம் நம்ம எல்லாம் தெரியுமே. உன்னதமானவரின், இந்த மாதிரி வசனம் எல்லாம் பைபிளை பார்த்து படிங்க, பாவம் உடனே வரும். இதெல்லாம் அப்படி கடகடா கடகடான்னு வர வேண்டாமா? இருமா 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 இருங்க, சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை பிறந்தவன். எங்க வீட்டில் உள்ள நம்பிக்கை என்னன்னா, கடவுளை இல்லைங்கிற நம்பிக்கை உள்ள கத்தோலிக்க குடும்பம். சரியா? ரொம்ப நல்ல குடும்பம். கத்தோலிக்ஸ் கூட ரொம்ப வைராக்கியமான நிறைய பேர் இருக்காங்க. நான் சுத்தமா அதெல்லாம் கிடையாது. என்னன்னா 5வது வரைக்கும் ஒரு அரசாங்க பள்ளியில படித்தேன். 6வது என்ன கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஒரு மிஷன் ஸ்கூல்ல கொண்டு, எங்க அப்பா ஒரு ஆசிரியர், மிஷன் ஸ்கூல்ல கொண்டு என்ன சேர்த்தாங்க, நல்லா படிக்கட்டும் அப்படின்னு. அங்கே போய் போன போது அங்கே ஒரு பெரிய பிரேயர் ஹால்னு சொன்னா, ஸ்கூல் வந்து பாவடிவத்தில் இருக்கும், கிளாஸ் எல்லாம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா இருக்கும். இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்கும், பின்னாடி 11th, அப்போ 11th வரைக்கும், 6th 11th வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸாக அப்படியே நின்றுட்டு இருப்போம். 6th 7th நிற்போம். நான் 6th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போவே இவ்வளோ உயரம்னா அப்போ எவ்வளோ உயரம் இப்போ வந்து பாருங்களேன். இவ்வளோ ஓண்டு போய் நிற்கிறேன். போன போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டு பாடுறோம் இல்லையா, பாட்டு புக்கெல்லாம் கிடையாது. ஸ்கூலில் மேப் எல்லாம் ரோல் பண்ணி வைப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி பாட்டு பேப்பருக்குன்னு தனியாக ஒரு பெரிய ரோல் இருக்கும். அதை தொங்க விட்டாங்கன்னா இவ்வளோ உயரம் இருக்கும். அது ஒவ்வொரு எழுத்தும் இவ்வளோ பெருசாக இருக்கும். அது எங்கேருந்து பார்த்தாலும் அந்த பாட்டு தெரியும். அங்கே இந்த பாட்டு உன்னதமானவர் மறைவின் பாட்டு போட்டிருக்கு முதல் நாள். நான் போய் இப்படி இன்னைக்கு பார்த்து நினைக்கிறேன், எல்லாம் பாடுறாங்க அவ சட்டையின் கீழ். நான் இப்படி பண்ண அவ சட்டையின் கீழ். ஏன்னா நமக்கு சட்டைன்னா தெரியாது, சட்டை தான் தெரியும். நான் என்ன பாடிட்டு அவர் சட்டையின் கீழ் அடைக்க, நான் நினைச்சேன் கத்த பெரிய சட்டை போட்டிருப்பார் போல இருக்குது, உள்ள போய் உட்காந்துக்கலாம் போல இருக்குது. அவர் சட்டைகளின் கீழ் என்ன இருக்குது? பாதுகாப்பு. சாதாரண பாதுகாப்பு அல்ல, ஒரு மகிமையான அனுபவம் அங்கே காத்திருக்கு. வாசிங்க இந்த வசனத்தை. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் தேவனுடைய 3 பெயர்கள் இருக்கு. அதுல ஒன்று, அந்த சங்கீதம் 91:1 தேவனுடைய 3 எபிரேய பெயர்கள் அதுல இருக்குது. நம்ம தமிழ்ல படிக்க நமக்கு அதை கவனிப்பதில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. சொல்லுவேன். அப்ப இந்த வசனம் நமக்கு தெரிந்ததுதான். என்ன இருக்கு? சட்டைகள் என்ன இருக்குது? பாதுகாப்பு. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 2:12. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு நல்ல காலம், நீங்கள் தவறி திரித்துக் கொண்டு நீங்களே படித்த உங்கள் செய்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. வாசிமா.
ம். அப்படின்னா அந்த பாதுகாப்புல என்ன இருக்குது? நிறைவான பலனும் இருக்கு பாருங்களேன். சட்டைகள் என்ன இருக்குது? அவர் சட்டைகளை அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். சரியா? ரொம்ப அற்புதம் என்ன தெரியுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய சட்டையும் இருக்கும், அவருடைய சிறகும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சங்கீதம் 91 1-6 வரைக்கும் வாசித்து பாருங்க. அவர் சட்டைகளின் கீழே அவர் தன் சிறகுகளால் உன்னை, சட்டை வேறு சிறகு வேறு. நீங்க தெரியாத நம்ம பாம்பு புலிவாலை பிடிச்சிட்டேன்னா ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. ஒன்று என்ன? விங்ஸ். அடுத்தது ஃபெதர். இது என்ன? இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன பேரு? விங்ஸ், செட்டை. அந்த எண்ட்ல என்ன இருக்குது? ஃபெதர் இருக்குல்ல, அது பேரு சிறகு. என்ன பண்ணுவாரு? இது எதற்குன்னா பாதுகாக்கிறதுக்கு. அடிச்சா எங்க விழும்? தாய்ப்பறவையினுடைய அந்த விங்ஸ்ல விழும். எங்க விழாது? அது பாதுகாப்பு. அடுத்தது என்ன இருக்குது? அந்த ஃபெதர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல என்ன இருக்குன்னா வார்ம்த், அதாவது அரவணைப்பு இருக்குது. அப்போ அந்த பாதுகாப்புல என்ன இருக்குது? ஒன்று பாதுகாப்பும் இருக்கு, அது என்ன இருக்குது? அரவணைப்பும் இருக்கு. பாருங்களேன், தி கிரேட் மெக்சிகன் ஃபயர் என்று ஒரு பெரிய நாவல், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல அது படம் சினிமாவும் ஆக்குனாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க? அந்த மெக்சிகோவில் ஒரு பெரிய நெருப்பு, அது எரியும் போது என்ன பண்ண, நிறைய ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் எரிஞ்சு அங்கங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்க வந்து தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கோழி இருக்குது தெரியுங்களா, அப்படி செத்து எரிஞ்சு போய் இருக்குது. அப்படியே ஒரு கோழி தாய்ப்பறவை என்ன பண்ணுதுன்னா அப்படியே எரிஞ்சு கரிஞ்சு போய் இருக்குது. அந்த அந்த ஃபயர்மேன் இருக்கான் பார்த்தீங்களா, போயிட்டே இருக்க ஒன்று இருந்தது, அப்படி காலில் ஷூவில் தட்டினா அது அப்படி போய் விழுந்தது. உள்ள இருந்து கோழி குஞ்செல்லாம் ஓடி வந்தது. அந்த ஊரே பற்றி எரியும் போது கூட அந்த செட்டை என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா, அந்த குஞ்சுகள் சேதமடையாமல் வச்சு பாதுகாத்து கொண்டுதான். அந்த கிரேட் மெக்சிகன் ஃபயர்ல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாய் அதை சொல்லுவான். இப்போ யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு செட்டை இருக்குது, சிறகு இருக்குது. ஆமென். கேட்பமே, இது எஸ்லேமே கோழி தன் குஞ்சுகளை, கோழிக்கு சிறகு எதற்கு? பறக்காத பழகம் இல்லையா? பறக்காத கோழிக்கு எதுக்கு சிறகு? நம்ம 65 சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டாதீங்க, சரியா? ஆமாம், நமக்கு வெட்டுறதுக்கு அதுதான் வசதியானது, அங்கே தான் ஃப்ளஷ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாதீங்க. அது எதுக்கு? ஒன்று சேஃப்டி, அல்ல வார்ம்த். ரெண்டும் இருக்குது. ஒன்று பாதுகாப்பும் இருக்குது, கூட என்ன இருக்குது? அரவணைப்பு. எஸ்தர் ஓடி வந்த, ரூத் ஓடி வந்தாங்களே, அவளுக்கு என்ன இருக்குது? அவராலே நிறைவான பலன் உனக்கு பாதுகாப்பு இருக்குது, அதில் அரவணைப்பு கூட என்ன இருக்குது? நிறைவான பலனும் உள்ள இருக்கு. பாருங்களேன், எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் அவருடைய சட்டைகளின் கீழ். அப்படி பாதுகாப்புக்குள்ள வரும் தெரியுங்களா? வரும்போது காரணத்தை என்ன பண்ண, மனுபுத்திரன் ஏன் உள்ள ஓடி போறா? கிருபை இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது, அரவணைப்பு இருக்குது, எல்லா காட்டிலும் நிறைவான பலனும் இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கிருபாசனம் ஒன்று இருக்கு தெரியுங்களா, உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கா? அதுக்கு மேல 2 கேருபீன்கள் இருப்பாங்க தெரியுங்களா? எங்க கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? கிருபாசனம் இருக்குல்ல, 2 எண்ட்ல என்ன இருக்கும்? இங்க ஒரு கேருப், இங்க ஒரு கேருப். அவங்க என்ன பண்ணுவாங்க? சட்டைகளை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க? தேவ பிரசன்னத்தை மூடுவாங்க இல்லையா? சட்டைகளை யாரு உட்கார்ந்துருப்பாங்க? நம்ம ஆள்கிட்ட கேட்டா அதான் தெரியுமே, கிட்டவே கேட்டா அதான் தெரியாதும்பாங்க. ஏங்க, சட்டைகள் என்ன இப்படி மூடி இருக்குல்ல, கீழே யார் இருப்பாங்க? கர்த்தர் இருப்பாரு. என்ன பண்ணட்டோங்களே, 2 கேருபீன் என்ன பண்ணுது? சட்டைகளை உயர்த்தி மூடி இருக்கு இல்லையா? கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த கேருபீன்களின் சட்டைகளின் கீழ் இருந்து நான் உங்களோடு பேசுவேன். உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேல கிருபாசனம் மூடி இருக்குது, அதுல கர்த்தர் உட்கார்ந்துருப்பாரு. கர்த்தரை பாதுகாக்கிறதுக்கு யாரு? 2 கேருபீன்கள். இப்போ வெற்றான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் முதல்ல யார் மேல விழும்? கேருப் மேல விழும். அடுத்தது யார் மேல விழும்? கர்த்தர் மேல விழும். நம்ம எங்க இருக்கிறோம்? அவரு சட்டைகளை உட்கார்ந்துருக்கோம். கவனியுங்கள், கர்த்தருக்கு கூட ஒரு பாதுகாப்பு தான், ஆனா உங்களுக்கு எனக்கு 2 பாதுகாப்பு. ஆமென். ஒன்று, கர்த்தர் நம்மை மூடுகிறார், கர்த்தரை கேருபீன் மூடி இருக்குது. என்ன இதுல ஒரு விசேஷம் அப்படின்னா, சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆதாமை வெளியே துரத்தினார் இல்லையா? கர்த்தர் தோட்டத்தை விட்டு துரத்தினாரா? ஆமா. துரத்தும் போது என்ன பண்ணாரு? ஆதாம் மறுபடியும் ட்ரை பண்ணியிருப்பார்ல உள்ள வர, அதுக்கு தான் நிறுத்தி வச்சாரு. இவன் வந்துருவான் ஆளு திருப்பி, என்னடா வெளியே போடானா, இவனுக்கு சூடாவது சொரணையாவது, மறுபடியும் எட்டி பார்ப்பான், யார் இல்லைன்னா மடு உள்ள நுழைஞ்சலாம் பார்த்துருப்பான். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு கேருபீனை நிறுத்திட்டாரு, கையில் என்ன கொடுத்துட்டாரு? ஆமா, எவனாவது வந்தா போட்டுறா. இந்த ஆதாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு, கிட்ட வந்து என்ன ஓடியே போயிட்டு இருப்பான் ஆளு, திருப்பி வரவே மாட்டான் ஆளு. கவனிங்க, இந்த கேருபீனுக்கு வேலை என்ன வேலை? எவனாவது கர்த்தர் ப்ரொஹிபிட் பண்ண இடத்துக்குள்ள வந்தானா வெட்டிடுவான்ல, வெட்டுவானா? இப்ப பாருங்க, வெற்றவனை கர்த்தர் என்னவா மாத்திருக்காரு? காக்கிறவனா மாத்திருக்காரு. பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க. யார கர்த்தரை யார் காக்குறாங்க? கேரு. நம்ம யார் காக்குறாங்க? கர்த்தர். அப்படின்னா கர்த்தரை காக்கிறவன் இன்டைரக்டா யாரையும் காக்குறான்?
ஏன் அப்படின்னா ரத்தம் சிந்த வேண்டியவன் இப்ப அங்க உள்ள என்ன சிந்தி இருக்கிறது? ரத்தம் சிந்தி இருக்குது கிருபாசனத்துல. கர்த்தருடைய ரத்தம் நமக்காக தெளிக்கப்பட்டபடியினால என்னாச்சுன்னா, யார் நம்மளை தாக்க வேண்டுமோ அவனே என்னவா மாறுறான்? காக்கிறவன். எங்க கிடைக்கும் தெரியுங்களா? அவருடைய நிழலில். அவருடைய நிழல் என்ன இருக்குது? இவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் நம்முடைய செய்தியை முடிப்போம். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல கொஞ்சம் தூங்கி தூங்கி என்ன பண்ணும் வசனத்தை. ஹலோ ஹலோ, ஒரு சில பார்க்கறத பார்த்தா இருந்தா தானே, அப்படியும் ஒரு மூச்சு வருது அங்க இருந்து. இருந்தாதானே நீங்க சொல்வீங்க. இல்லை மத்திய அந்த மேலே ஜெகன் கிளாஸ் எடுப்பாங்க. அது எதுக்கு வராங்கன்னா, யாரும் தூங்காம இருக்குதுன்னு தான் கிளாஸுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அவர். சரியா? அது பாஸ்கரை கேட்டால் தான் தெரியும் அவர் என்ன பாடுபட்டார்னு அவருக்கு. சரியா? அவருக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பாடுன்னா, அவரை மத்தியானம் மேலே பேச வைக்கிறது மேலே பெரும்பாடுபட்டிருப்பார்னு நினைக்கிறேன் பாஸ்கர். சரி, கவனிங்கள். மதியத்துக்கு மேலே தொடர்ந்து நம்ம ஈவினிங்கில் மறுபடியும் தொடர்ந்து நான் உங்களோட பேசுகிறேன், நீங்கள் இருந்தீங்கன்னா. சரியா? ரைட். இப்போ இதில் இந்த ஆவல் உள்ளவன் என்றால் அடிமை என்றால் அவன் ஆவல். எதுக்கு ஆவல்? நிழலுக்கு. நிழல் என்ன இருக்குது? கிருபை இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நிறைவான பலன் இருக்குது, அரவணைப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலேயும் அங்கே என்ன இருக்குது? ஒன்று சொல்லுகிறேன். 7ஆம் அதிகாரம் வாசிங்கள, யோபு 7:2. ஒன்று கிருபை, பாதுகாப்பு. இன்னொன்று உன்னத பாட்டு 2:3 வாசிங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ என் நேசரும் குமாரருக்குள்ளே அப்படி இருக்கிறார். அதன் நிழலிலே அவன் வேலைக்காரன் எதை விரும்புகிறான்? அவருடைய நிழலை வாஞ்சித்து என்ன பண்றான்? கிளம்பி. அங்க என்ன இருக்குது வாசிமா? அதன் அடுத்தது என்ன இருக்குது? அவருடைய நிழல் என்ன இருக்குது? கனிகள், மதுரமான கனிகள். என்ன கனி அது? மதுரமான கனி. நமக்கு வந்து ஆளை வெறுப்பேற்றுற கனியெல்லாம் இருக்குல்ல, இருக்கா? அது ஏன் கேட்குறீங்க? ஒரு முறை ஒரு ஊழியக்கார பசங்க முன்னு சொன்னார், மாம்பழம் இருக்கு பார்த்தீங்களா? மாம்பழம் இருக்கா? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும். சரி, அதில் ஒரு மாங்காய் இருக்குது, ருமானி மாங்காய். அது பேர் என்ன பேர்? ஆமாம், அதில் என்ன மேங்கன்னு சொல்லியிருக்கேன்? ஆஃபீஸஸ் ருமானி. ருமானி இருக்குது, அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தோலை மாத்திரம் இப்படி கிழிச்சு எடுத்துடலாம், அவ்வளோ மெல்லுசாக இருக்கும். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரோல் பண்ணுவாங்க, பண்ணி என்ன சின்ன ஓட்டை போட்டு அப்படியே, ராட்சச வம்சம் அதெல்லாம் அப்படியே உறிஞ்சு எடுத்துருவான். கொஞ்சம் கூட உள்ள அந்த ட்ரேஸ் கூட இருக்காது, அவ்வளோ கில்லாடி நம்மால். ஒரு சின்ன ஓட்டை போதும். அவன் பின்னாடி காலத்தில் ஓட்டை போட்டு ஆப்ரேட் பண்ணுறான். இவங்க என்ன பண்ணாங்க? எப்போவும் ஓட்டை போட்டாங்க நம்மால் மாம்பழத்தில். அது அந்த ருமானியில் ஒரு பேர் என்னென்னா ஆஃபீஸர்ஸ் ருமானியா. அப்படின்னா அட்டண்டர் ருமானி இருக்கான்னு கேட்காதீங்க. ருமானியில் ஒரு வெரைட்டி. என்ன வெரைட்டி? ஆஃபீஸர்ஸ் ருமானியா. என்னையா அப்படி என்ன அதுக்கு பேர் என்ன ஆஃபீஸர்ஸ் ருமானி? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தாசில்தார், கலெக்டர்லாம் ஒரு விசிட் வராங்கன்னு வச்சிங்களேன், பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு முதல்ல லிஸ்டெல்லாம் வந்துடும்ல. ஊழியக்காரங்களுக்கு கூட வந்துடும். பேசலாம். ஆமாம், அண்ணனுக்கு எது பிடிக்கும், அண்ணனுக்கு எது பிடிக்காததெல்லாம் லிஸ்ட்லாம் வந்துடும்ல முதல்ல. சரியா? ஒரு ஆஃபீஸர்ஸ் வரான்னா எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆஃபீஸர் எல்லாம் சாப்பிட்டாருன்னா ஒரு ஆஃபீஸர் இல்லைல்ல. அப்படி வந்து அப்படி லேசாக எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். பின்னாடி வர ஒரு கும்பல் வரும், அது மொக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் வரும். சரியா? அவன் அதை கவனிச்சு போயிடுவாங்க இல்லையா? ஆஃபீஸர்னா எப்படின்னா எடுத்து அப்படி கடிச்சிட்டு கீழே வச்சிருவாரு, அதான் ஆஃபீஸர். இந்த ருமானிக்கு ஏன்டா ஆஃபீஸர் ருமானின்னு பேர் வச்சான்னா, ஒரு தடவை கடிச்சா அதுக்கப்புறம் எவனும் கடிக்க முடியாது, அவ்வளவு புளிப்பு. அது எடுத்து கடிச்சானா டக்குன்னு கீழே வச்சிருவான், ஏன்னா அவ்வளவு புளிப்பு. கவனிங்க, இல்ல ருமானி யாரு? இயேசுநாதர். நம்மெல்லாம் யாரு? ஆபீசர்ஸ் ருமானி நம்மெல்லாம். யாக்கோபு 1:18 வாசிங்க. அவர் சித்தங்கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆகும் பொருட்டு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். வசனத்தை வாசிங்க. நம்ம எதுக்கு ஜனிப்பித்தார்? நாம் என்னவா மாறணும்? முதல் பலன். 1 கொரிந்தியர் 15:23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:23.
அவன் தந்தன் வரிசையில உயிர்த்தெழுப்பான், உயிர்த்தெழுப்பார். முதல் பலனானவர் யாரு அப்படின்னா, உயிர்த்தெழுதலும் முதல் பலன் யாரு? கிறிஸ்து. யாக்கோபு 1:18 வாசி, அவர் சித்தம் கொண்டு நாம் ஒரு சிருஷ்டிகளில் ஆவதற்கு நம்மை சத்தியவதம் ஜனிப்பித்தார். இப்ப இயேசு முதல் பலன், நாம யாரு? நாமும் முதல் பலன். சரியா? இயேசு யாரு? இயேசு முதல் பலன். யாக்கோபு 1:18 யார் முதல் பலன்? நம்ம முதல் பலன். அப்படின்னா இயேசு நம்மளும் ஒன்று தானே? ஹலோ, கவனிங்க. அந்த யாக்கோபு 1:18 ஒரு வார்த்தையை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணல, கிரீக்ல இருந்து. என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா, டினா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்காரு. அந்த யாக்கோபு 1:18 ஒரு சின்ன மொழியாக்கத்துல குறை என்ன இருக்குன்னு தெரியுங்களா? அவர் சித்தம் கொண்டு அவரது சிருஷ்டிகளில் நாம் ஒரு வகை முதல் பலன் ஆகும்படி. எப்படி இருக்கு அந்த வசனம்? ஆங்கிலம் யாராவது வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் யாராவது வச்சிருக்கீங்களா? வாசித்து பாருங்க வசனம். எ கைண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்கும் ஆங்கிலத்தில். தமிழ்ல என்ன இருக்குது? அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எ கைண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்காயா? எ கைண்ட் என்றால் என்ன? ஒரு வகையான முதல் பலன். இயேசுநாதர் முதல் பலன். நம்மெல்லாம் யாரு? ஒரு வகையான. அவர் ஆபீசர்ஸ் ருமானி இல்லை, அவர் ருமானி. நம்ம யாரு? கைண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் நிழல் இருந்த என்ன கிடையாது? அந்த கைண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டே கிடைக்கும். ஆமென். அப்படி நிழல் என்ன இருக்குது? அவருடைய கனிகள் மதுரமாக இருக்கும் போட்டிருக்கு இல்லையா? அந்த மதுரம் என்றால் என்ன? ஒரு வகையான. இயேசுநாதர் ஒரு மாதிரி, நம்மெல்லாம் ஒரு மாதிரி. நம்ம சரியா? இயேசுநாதர் ஒரு மாதிரி, நம்ம அதே தான். இப்போ ஆவல் என்றால் இது இந்த நாளும் யாருக்கு? இந்த வேலைக்காரனுக்கு. அந்த இந்த சர்வன்ட் இருந்தால் தெரியுங்களா? மற்ற 24 எங்கே இருக்கனே மறந்து போச்சு இல்லை? இவ்வளவு தூரம் எங்கேயும் போனீங்கன்னா அப்புறம் எங்கே எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மற்ற 24:40 என்ன போட்டிருக்குது? அந்த ஊழியக்காரன் ஆண்டவன் வர நாள் செல்லும்னு சொன்னான் இல்லையா? அவன் கெட்டவன் இல்லை, அவன் யாரு? நல்லவனா இருந்தான். முதல்ல என்னவா இருந்தாரு? அர்ப்பணிப்பு இருந்தது. ரோமர் 6:19. அடுத்தது என்ன? அப்போஸ்தலர் 16:17 அவன் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவராக இருந்தார். மூன்றாவது யூதா 1வது சொன்னேன், மாம்சத்தின் ஒருவனை அறியாதவன். 4வது யாரவர்? அவருடைய நிழலில் வாஞ்சியா இருந்தவர் தான். ஆனால் அவர் என்ன ஆயிட்டாரு? கர்த்தருடைய வருகை தாமதம் ஆக 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 என்ன ஆயிட்டார்? அவர் பொல்லாதவனா மாறிட்டார். பொல்லாதவனா மாறினதுனால என்ன ஆச்சுது? அவர் வர கால தாமதம் ஆகும் என்று சொல்லி என்ன பண்ணாரு? அடித்தார், புசித்தார், குடித்தார். எஜமான் வரும்போது அடிபட்டு சாவார். ஏன்னா அவர் செய்ததெல்லாம் திருப்பி வரணும்னு விதைக்கிறார்ல. முதல்ல என்ன பண்ணாரு? அடித்தார்ல. அடித்தால் என்ன வரும்? ஒரு அடி அடித்தா ஒரு அடி வராது, 50 அடியாக திருப்பி வரும்ல. ஏன்னா விதைச்சா ஒன்று அப்படியே திருப்பி வராதுல்ல. ஒரே ஒரு மூட்டை தாங்க வேணா விதைச்சேன், 50 மூட்டை வருது வேணா, அப்படி தான் வரும். விதைச்சதா வரும், அதிகமாக வராது. கவனிங்கள். இன்னைக்கு என்ன வேண்டும்? ஒரு ஊழியக்காரனுக்கு பரிசுத்தம் முக்கியம். அதுக்கு என்ன வேண்டும்? ஒரு விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு? எங்கள் அப்பா எப்போ வேணா வருவார், என் ஆண்டவர் எப்போ வேணா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம கம்யூனியன் சர்வீஸ் எதுக்கு வச்சிருக்கிறோம்? வருகையை நினைப்பூட்டத்தான். இது எது வரைக்கும் செய்யணும்? வருகை மட்டும் என் நினைவு கூறுதலா செய்யுங்க. அப்படின்னா கம்யூனியன் சர்வீஸ் நோக்கம் என்ன? அவர் வருவார். வருவதற்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் வர முடியுங்கிறதுக்கு தான் அந்த கம்யூனியன் சர்வீஸை வச்சிருக்கேன். ஆனால் கம்யூனியன் சர்வீஸ் சர்வ் பண்ணக்கூடிய நீங்களும் நானும், கம்யூனியில் பங்கு பெறுறவர் கூட இல்லை, கம்யூனியை கொடுக்கிற நீங்களும் நாளைக்கு எப்படி இருக்கிறோம்? அவர் வர நாள் செல்லும். அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? பரிசுத்தம் குறைஞ்சு போயிடும். பரிசுத்தம் குறைஞ்சு என்ன ஆகிடும்? பொல்லாதவனா மாறிடுவான். பொல்லாதவன் மாற என்ன பண்ணுவான்? புசிப்பான், அடிப்பான், வெறிப்பான். அது என்ன உண்டாகும்? அவர் வரும்போது எல்லாம் திருப்பி இவனுக்கு கொடுக்கப்படும். இவன் என்னென்ன செய்தாங்களோ அதெல்லாம் கொடுக்கப்படும். ஆகவே பரிசுத்தம் வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏன்? அவர் எப்போ ஒரு வர வந்தால் வந்து போட்டோம். தொடக்கம் நல்லா தான் இருக்கு. எல்லாருக்குமே அர்ப்பணிப்போடு தான் எல்லா ஊழியமும் தொடங்கப்படுகிறது. எல்லாருமே அறிவிக்கிறவர்கள் தான். எல்லாருமே அவரே மாம்சத்தின்படி மச்சான் வேண்டாம் மாமா வேண்டாம்னு விட்டுட்டு வந்தவங்க தான். முதல்ல வந்த பிறகு எல்லாம் திருப்பி வந்து கூட்டி சேர்த்துப்பாங்க. அது அப்புறம் முதல்ல அதை தான் விட்டுட்டு வருவார். உள்ளே வந்த பிறகு மச்சான் எங்கே இருக்கிறாரு, மாமா எங்கே இருக்கிறேன்னு அப்போ தானே நம்ம குடும்பம் நான் என் வீட்டாருமோ என்றால் ஒன்னா கீழே போவோம். இங்கே மேலே போகிறதுக்கு வழியே இல்லை. இவர் யார்? அறியாதவன் தான். அடுத்தது அவருடைய நிழலை மாத்திரம் வாஞ்சிக்கிறேன், கூலியை வேண்டாம். அவனுக்கு ஊழியம் எதுக்கு செய்தான்? அப்போ அவருடைய நிழல் மாத்திரம் போடும். அப்படி தான் வந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுது? என் எஜமான் வர நாளாகும்.
நாள் செல்லும். அந்த குரோனிசம் என்ற வார்த்தை சொன்னேனே, அந்த வார்த்தையை மறக்காதீங்க. டிலே, ப்ரோக்ராஸ்டினேஷன். காலம் தாழ்த்தக்கூடாது. தாழ்த்தினா என்ன ஆகுது தெரியுங்களா? நம்ம அறியாமலே பொல்லாதவனா மாறிடுவோம். பொல்லாதவன் மாறினா என்ன பண்ணுவோம்? அடிப்போம், புசிப்போம், குடிப்போம். இப்படி தான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. அதாவது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் வரும்போது, அவர் வரும்போது எல்லாம் திருப்பி நமக்கு கொடுக்கப்படும். ஆகவே பரிசுத்தத்தை வேண்டிய ஒரு உணர்வு உங்களுக்கு எனக்கு உண்டாகட்டும். ஜெபிப்போம். வருகை தாமதித்தால் மதியத்துக்கு மேலே மாலையில் நாம் தொடர்ந்து இன்னொரு கருத்து உங்களோட பேச விரும்புகிறேன். லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து பரிசுத்தமாக நீங்கள் நானும் ஊழியம் செய்யணும்னா ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டிய 6 தகுதிகளை பற்றி நான் அதில் 12 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 21ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் ஒரு சின்ன பகுதிக்குள்ள 12 கருத்துக்கள் லேவியனுக்கு இருக்க வேண்டியது, அதாவது ஆசாரியனுக்கு இருக்க வேண்டியது. நான் அது உங்களுக்கு 12னா நமக்கு ஏற்கனவே தூக்கம் வந்துடும். 6 நாளே தூக்கம் வந்துடும். அதில் 12னா நிறைய தூக்கம் வந்துடும். தூக்கத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி அதை 6ஆக மாற்றி இருக்கிறேன். தாமதித்தால் நம்ம தொடர்ந்து பேசுவோம். 12 சொல்லுவேன், 6ஆ சொல்லுவேன். ஜெபம் பண்ணலாமா? இவர் எங்கேயாவது நாடு கடத்த மாட்டீங்களா? அவரை இந்த பின்னாடி எங்கேயாவது போட்டீங்கன்னா நான் எங்க முடிக்கிறேனோ அங்கேருந்து நூலை இழுக்கிறார் அவர். மொத்த நூல் கண்டையும் வெளியே இழுத்துறணும் அப்படின்னு. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம் என்ற வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு அந்த வார்த்தையினுடைய தொடக்கத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஒன்று குவாதேஷ் என்ற எபிரேய வார்த்தை, இன்னொன்று ஹாகியோஸ் என்ற கிரேக்க. ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன? செப்பரேட்டட் அண்ட் செட் அப்பார்ட் ஃபார் காட். அதாவது பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு மாத்திரம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தினுடைய நிலைகளை நாம் நிறைய காரியங்களை கவனித்தோம். இது வெறும் அறிவோடு போயிட வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து வீட்டில் போய் திரும்ப பாருங்க. இதை வாழ்க்கையில பயிற்சி செய்ய பாருங்க. இதை அறிவு என்ன சொன்னாங்கன்னா பெருமையை தான் உண்டாக்கும், இருமாப்பை உண்டாக்கும். அறிவு என்ன செய்யாது? ஒரு நாளும் ஆணவத்தை தான் உண்டாக்கும். 1 Corinthians 8:2 வாசிக்கிறோம். அறிவு என்ன செய்யும்? ஆணவத்தை உண்டாக்கும். அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். அதனால இது ஒரு அறிவோடு போயிட வேண்டாம். இதை அனுபவமாக மாறி நம்ம ஒப்பு கொடுப்போம். எழுதுனது ஒருவேளை கண்டிப்பாக நான் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது தெளிவில்லாமல் இல்லைன்னா புரியாமல் ஏதாவது பகுதிகள் இருந்ததா சொன்னீங்கன்னா அடுத்த பகுதியில் திருப்பி நான் விலைக்கு சொல்லுவாங்க தான் கேட்கிறேன். இதுவரைக்கும் எடுத்தது ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல? 2 பேருக்கும் குழப்பம் இருக்காது. ஒன்றுமே புரியாதவங்களுக்கும் குழப்பம் இல்லை, இல்லை நல்ல புரிஞ்சவனுக்கும் குழப்பம் வராது. நீங்கள் எந்த கூட்டம்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது.